தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டாராம். எப்ப தெரிந்து கொண்டாராம்? எப்படி? கிறிஸ்துவுக்குள்ளதான் தெரிந்து கொண்டார். எப்ப தெரிந்து கொண்டாருன்னு வசனம் போட்டிருக்கு. உலகம், கவனிங்க, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி உன்னை என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ உலகம் வேதத்தின்படி நம்ம பார்க்கும்போது உலகம் உருவாக்கப்பட்டு உலகம் உண்டாக்கப்பட்டு கைசலார் 6000 ஆண்டுகள் ஆகுது. எத்தனை ஆண்டு ஆகுது? ஆமாம். சில பேர் லட்சக்கணக்கான ஆண்டுன்றான், ஏதோ சொல்லிட்டு இருக்கிறான். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம எதை விசுவாசிக்கிறோம்? எவ்வளோ யோசிக்கிறீங்களா? எதை விசுவாசிக்கிறோம்? எல்லாரும் சத்தமா சொல்லலாம். எதை விசுவாசிக்கிறோம்? வேத வசனங்களை சத்தமா சொல்லுங்களேன். எதை விசுவாசிக்கிறோம்? அது ஏன் 4 தரம் 5 தரம் சத்தமா கேட்டுதான் வார்த்தை வருது? நம்ம விசுவாசிக்கிறது எதை? வேத வசனங்கள். அப்ப வேத வார்த்தையின்படி இந்த உலகம் உண்டாக்கப்பட்டு 6000 ஆண்டுகள், ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து ஆபிரகாம் காலம் வரைக்கும் 2000 வருஷம், ஆபிரகாம் காலத்திலிருந்து கிறிஸ்தியேசுவின் காலம் வரைக்கும் 2000 வருஷம், கிறிஸ்தியேசுவினுடைய பிறப்பிலிருந்து இதுவரைக்கும் 2000 வருஷம், மொத்தம் 6000 ஆண்டுகள் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது. இப்போ உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்னே உங்களை தெரிஞ்சுக்கிட்டாராம். அப்போ 6000 ஆண்டு டிராவல் ஆகி போயிடுச்சு உலகம். இந்த கடைசி காலத்தில் தான் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பாக அப்போ தெரிந்து கொண்டவ 6000 வருஷம் கழிச்சு தான் நீயும் நானும் பிறந்திருக்கிறோம் பூமியில். விளங்கலையா? புரியுதா இல்லையா உங்களுக்கு? 6000 வருஷம் கழிச்சு தான் இப்போ நீயும் நானும் வந்திருக்கிறோம் இங்கே. சோத்திரம், அல்லேலூயா. அப்போது பிறக்கும்போது தெரிந்து கொண்டவர், அதை 71:6 வாசிங்க. சங்கீதம் 71:6 வேகமா. 71:6. இப்போ லேட் ஆகுது, எடுத்தவங்க யாராவது வாசிங்க. நாட்டி நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். நல்லா கவனிங்க. உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மளை முன்குறிச்சவ இந்த 6000 வருஷத்துக்கு பிறகு பிறக்கிற நம்மளையும் கூட சோத்திர உலகத்தில் இன்றைக்கு பிறக்கிற பிள்ளைகள் வரைக்கும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுகிற பிள்ளைகள். அல்லேலூயா. அப்போ அவர் தாயின் கருவில் நல்லா கவனிக்கணும். நம்ம உருவாகும் போதே ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்ம உருவாயிட்டோம், வெளியில வந்துட்டோம், இன்னைக்கு வளர்ந்துட்டோம், ஏதோ அறிவு இருக்கு. இந்த ஞானத்தில் நம்ம கடவுளையே மறந்துட்டு அவர் யாருன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மனிதன் இருக்கிறான். இல்லாத ஒன்று, நம்ம இல்லாத ஒரு பொருள் இல்லைங்களா? இல்லாத ஒரு பொருள் நம்ம இன்னைக்கு உருவாகி நிற்கிறோம். இது எப்படி நம்ம உருவாகி வந்தோம், எப்படி இது நடந்தது அப்படின்னு நம்ம நிதானிக்கிறதுக்கு அறிவை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா? ஆனால் அந்த அறிவெல்லாம் அவன் யோசிக்கிறது இல்லை. மனுஷன் வேறு விதமாக போகிறான். சரி, அப்போ கவனிங்க. தாயின் கருவில் உருவாகும் போதே நம்மளை அறிஞ்சிருக்கிறாராம். உலக தோற்றத்துக்கு முன் குறித்தவர் எப்போ? தாயின் கருவில் உருவாகும் போது. தாயின் கருவிலிருந்து வெளியில வரும்போதும் அவர் தான் நம்மளை ஆதரிக்கிறாராம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இதே நீங்க சங்கீதம் 51:5 வாசிங்க. சங்கீதம் 51:5. நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். பாத்தீங்களா? உலக தோற்றத்துக்கு முன் குறிச்சார். தாயின் கற்பத்திலே நம்மை தெரிந்து கொண்டார். தாயின் கற்பத்திலிருந்து வெளியில வரும்போதே அவருடைய ஆதரவுனால தான் பிறந்தோம். அவர் தான் நம்மளை ஆதரித்தார்னு சொல்லு. ஆனா சங்கீதம் 55:5 சொல்லுது, எப்படி தாயின் கருவிலிருந்து வெளியில வந்தோம்? துர்க்குணத்திலே உருவானேன். எப்படி கற்பந்தரிக்கப்பட்டோம் சொல்லப்படுது? பாவத்திலே கற்பந்தரிக்கப்பட்டோம். கற்பந்தரிக்கப்படும் போதே ஒரு மனுஷன் எப்படி தான் கற்பந்தரிக்கப்படுறான்? வாய் திறந்து சொல்லணும். வாய் திறந்து சொன்னால் ஒன்றும் கெட்டு போகிறதில்ல. வசனம் தானே? இல்லை, ஆண்டவருடைய காரியம் தான் கேட்குறேன். சத்தமாக சொல்லணும். எப்போ கற்பந்தரிக்கப்படுறோம்? எப்படி பாவத்தில் தான் கற்பந்தரிக்கப்படுறோம். அப்போ பிறக்கும் போதே ஒரு மனுஷன் எப்படி தான் பிறக்கிறான்? பாவத்தில் தான் ஒரு மனுஷன் பிறக்கிறான். அல்லேலூயா.
அப்போ நான் பிறக்கும் போதே எனக்குள்ள என்ன இருக்குது, ஒரு மனுஷன் கற்பந்தரிக்கப்படும் போதே அவன் பாவம் அவன் மேலே வந்துடுது. பாவத்தினுடைய ரத்தம் தான் அவனுது. ஒரு மனுஷனுடைய ரத்தம் தானே, அது என்ன ரத்தம்? பாவ ரத்தம். அந்த பாவத்தில் தான் அவன் கற்பந்தரிக்கப்படுறான். அப்போ பிறக்கும் போதும் மனுஷன் பூமியில் பாவத்தில் தான் பிறக்கிறான் இல்லையா? அப்போ உலக தோற்றத்துக்கு முன்னமே அறிந்து கொண்ட தேவன், கவனிங்க, உலக தோற்றத்துக்கு முன்னமே அறிந்து கொண்ட தேவன் என்ன செய்தாரா? வெளிப்படுத்தினல் 13:8 வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தினல் 13:8 வேகமா வசனத்தை திருப்பி படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கவனமாக புரியும். நீங்கள் சும்மா உட்காந்துருக்கிறத விட நிறைய பேர் படிக்க தெரிஞ்சவங்களாம் கவனிக்கிறேன், சும்மா உட்காந்துருக்கு. வசனத்தை நான் சொல்லும்போது திருப்பி அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்கும். வசனம் கொஞ்சம் உள்ளே போகும் இல்லையா? வெளிப்படுத்தல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் எடுத்து வாசிக்கலாம் நீங்களும் இல்லையா? உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ எப்போ அடிக்கப்பட்டிருக்கிறார்? வாய் திறந்த எல்லாரும் பதில் சொல்லலாம். எப்போ? உலக தோற்றத்துக்கு முன் உன்னை தெரிந்தவர், உலக தோற்றத்துக்கு முன் தெரிந்தவர் இல்லையா? அப்ப நம்ம உலகத்தோடு முன்குறித்தவர் எப்போ பிறப்பாங்கன்னு 6000 ஆண்டு கழிச்சு பிறக்கிறவனே உன்னை முன்குறிச்சு வச்சிருக்கிறார். ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஆபிரகாமை முன்குறிச்சு வச்சிருக்கிறார் இல்லையா? 6000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஏனோக்கையும் தேவன் முன்குறிச்சு வச்சிருக்கிறார். தம்பிகளா கவனிக்கிறீங்களா? எல்லாத்து வசனத்தில் கவனம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட் இல்லையா? ஆண்டவர் முன்குறிச்சார். இன்னைக்கு பிறக்கிற உன்னை முதல் கொண்டு என்னை முதல் கொண்டு ஆண்டவர் முன்குறிச்சார் உலக தோற்றத்துக்கு முன்னாடி. ஆனால் பிறப்பது அந்தந்த காலகட்டத்தில் தான் நம்ம பிறக்கிறோம். அப்போ தாயின் கருவிலேயே முன்குறிக்கிறார். ஆனால் பிறக்கும் போது எப்படி பிறந்தோன்னு சொல்லப்படுது? சரி, அப்போ உலகத்தில் இங்கே வாசிக்கும் போது உலக தோற்றத்துக்கு முன்னுமே வெளிப்படுத்தல் 13:8 சொல்லுது, உலக தோற்றம் முதலே அடிக்கப்பட்டவராக இருக்கிறாராம், சிலுவையில் அறையப்பட்டவராக இருக்கிறாரா. யாரு? வாய் திறந்து யாரு? சத்தமாக தான் சொல்லலாமே. யாரு மரிச்சிருக்கிறா? உலக தோற்றத்தில் தெரிந்து கொள்ளும் போதே இந்த உலகத்தில் இருக்கிற மனிதன் பாவத்தில் விழுவான், தவறுவான். இவனை மீட்பதற்கு தன்னுடைய குமாரனை அப்பவே நியமிச்சு வச்சிருக்கிறார். ஐயா கவனிக்கணும். எல்லாரும் வசனத்தில் கவனம் இருக்கும். இந்த வசனத்தை கவனித்து கேட்டிங்கன்னா தான் நீங்கள் சரியாக முடியும். ஒரு மாதிரி இருந்தால் வெளியில் போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம், பாத்ரூம் போயிட்டு வந்து தெளிவாய்க்கணும். ரைசலாட் வசனம் தான் உங்களை உயிர்ப்பிக்கும். இங்கே வந்து தூங்கிட்டீங்கன்னா போச்சு, அவ்வளோதான். கவனித்து கேள்வி சரிங்களா? வசனத்தை ஒரு மாதிரி இருந்ததுன்னா பொண்ணும் தப்பே இல்லை. ஒரு வார்த்தை படிக்கும்போது போய் முகம் கழுவிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்துடு, கொஞ்சம் விழிப்பாகும். கையை உயர்த்தி நல்ல சத்தமாக ஒரு அலையிலையா சொல்லுங்கள், வெள்ளனோட ஒரு அலையிலையா சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, அப்போது உலக தோன்றும் போதே இந்த மனுஷன் பாவத்தில் விழுவான் அப்படின்றதுனால குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கே நமக்காக மரிப்பதற்கு, அதான் அடிக்கப்பட்ட வண்ணமாய் அப்பவே நமக்காக மரிப்பதற்கும் அவர் நியமிக்கப்பட்டாராம். பாருங்க, நான் சொல்றது விளங்குதாங்க? ஹல்லேலூயா. சரி, அப்போ பாவத்தில் கற்பந்தரிக்கப்பட்டோம் அப்படின்னு போட்டிருக்கு. எப்படி கற்பந்தரிக்கப்பட்டோம்? துர்க்குணத்திலே பிறந்தேன், பாவத்தில் கற்பந்தரிக்கப்பட்டேன். இப்போ பாவம் சொல்கிறோம்ல, இந்த பாவம் எங்கிருந்து வந்தது, ஏதா வந்ததுன்னு தெரியும் நமக்கு. அது எப்படி வருது, பாவம் எப்படி வந்தது இல்லையா? வெளிப்படுத்தல நீங்கள் பார்க்கும்போது வெளிப்படுத்தல் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 3:6 ஆதியாகமம் 3:6. இங்கிருந்து தான் செய்தி உங்களுக்குள்ள வரப்போகுது. இதிலிருந்து தான் செய்தியை கொண்டு வர போறேன். கொஞ்சம் தயவு செய்து விசுவாசிகள் சத்தியத்தை கவனிச்சு கேளுங்க, சரியா? 3ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள், ஒருவேளை நீங்க பைபிள் எடுக்காம இருந்தீங்கன்னா வசனத்தை டிவியில பாருங்க இல்லையா? படிக்க டக்குன்னு எடுக்க முடியல உங்களுக்குன்னா டிவியில வசனம் போடுது இல்லையா? அங்கிட்டு வசனம் போடுறாங்க, அதை கவனிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், அந்த விருட்சகம் புசிப்புக்கு நல்லதும், பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய். எப்படிப்பட்ட விருட்சகமா இருந்துன்னு சொல்லப்படுது? இச்சிக்கப்படத்தக்க. எல்லாரையும் தான் கேட்கிறேன், எப்படிப்பட்ட விருட்சகமா இருந்துன்னு சொல்லப்படுது? எப்படிப்பட்டது? சத்தமா எல்லாரும், இச்சிக்கப்படத்தக்கது. அல்லேலூயா. இங்கே தான் விஷயமே இருக்கு. ஒரு பாவம் மனுஷனுக்குள்ள எப்படி வருது?
இச்சையினால தான் பாவம் வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு பாவம் ஒரு மனிதனுக்குள்ள துவங்கினதே எங்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா இச்சையின் மூலமாக. இதை யாக்கோப்பு சொல்லுகிறார். வாசிங்க, அதிகமாக வசனம் சொல்லுவேன் இன்னைக்கு. ஏன்னா வசன ஆதாரத்தோடு இந்த செய்தியை கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் பிளஸ்ஸிங்காக இருக்கும். பாவம்னு பொதுவாக சொல்கிறோம். இந்த பாவத்தில் பல வடிவங்கள் இருக்கு உள்ள. கவனிக்கணும், என்ன கவனிக்கணும். எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா? ஒரு கவனிக்கிறீங்களானா அல்லேலூயா ஆமென் சொல்லணும். அதான் அடையாளம் அதுக்கு. சோத்திரம், அல்லேலூயா. ஆம். அப்போ ஒரு பாவத்துக்கு பல வடிவங்கள் இருக்கு இல்லையா? கொலை செய்வது, திருடுவது, களவு பண்ணுவது, பொய் சொல்லுவது இல்லையா, பொறாமைப்படுவது, பெருமைப்படுவது, கசப்பு வைத்துக் கொள்வது, இப்படி நிறைய வடிவங்கள் இருக்கா? ஆய திறந்து இருக்கா இல்லையா? ஆமேனா ஆமேன்னு சொல்லுங்க. இருக்கா? பல வடிவங்கள் கொடுக்கிறோம் பாவத்துக்கு. விபச்சாரம் செய்வது, வேசித்தனம் பண்ணுவது இல்லையா, பல வடிவங்கள் அதுக்கு வருது. ஆனா இது எல்லாத்துக்கும் மொத்த வடிவம் எது? ஆய் திறந்து சொல்லணும். மொத்த வடிவம் எது? இதுக்கெல்லாம் அடித்தளமே இதுதானா? வேறு இதுதான் அடித்தளமே இதுதான். அதை தான் யாக்கோப்பு சொல்லுகிறார். நீங்க எடுத்து வாசிங்க 1ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனம். யாக்கோப்பு புஸ்தகம் நிருபத்தில் புதிய ஏற்பாட்டுக்கு வந்துருங்க. 1ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனம். அவனவன் தன் தன் சுய இச்சையினால், நல்லா கவனிங்க, அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நல்லா கவனிங்க, சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அழகா சொல்றாரு பாருங்க. பாவம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? அவனவன், எல்லாரும் சத்தமா, அவனவன் தன் சுய இச்சையினாலேன்னு சொல்லப்படுது. இச்சையினாலதான் அவன் இழுப்புண்டு சோதிக்கப்பட்டு என்ன செய்யறான்? சோதிக்கப்படுறான். பின்பு இச்சை தான் என்ன செய்தான்? இச்சை தான் உனக்கு கர்ப்பம் தரிக்குதான். ஒரு பிறப்பை உண்டு பண்ணுது உனக்குள்ள. என்ன பிறப்ப? பாவத்தை அதுதான் உண்டு பண்ணுதான். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இச்சையினாலதான் பாவம் வருது. நல்லா விளங்குதாங்க. அவள் அந்த கனியை இச்சித்து, புரியுதுங்களா உங்களுக்கு? எது இச்சை அப்படின்னு நீங்க விளங்கி கொள்ளணும். முதல்ல எது இச்சை அப்படின்னு விளங்கி கொள்ளணும். தேவன் அனுமதிக்காத எல்லாமே இச்சை, அதுதான் பாவம். நல்லா கவனிக்கணுங்க. ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். தேவன், சத்தமா கூட பதில் சொல்லலாம். தேவன் அனுமதிக்காதது, தொடாத, பார்க்காத, எடுத்துறாத அப்படின்னு ஆண்டவர் எதெல்லாம் சொல்லி இருக்கிறார், அதை நம்ம இச்சிக்கிறோம் பார்த்தீங்களா? அதை எடுத்துக்கொள்ள முயற்சி பண்றோம் பார்த்தீங்களா? அதை தொட முயற்சி பண்றோம் பார்த்தீங்களா? அதுதான் இச்சை. தேவன் அனுமதிக்காத அந்த பழத்தை தொடாத, பார்க்காத, புசிக்காத. நம்மளா கவனிக்கணும். எல்லா வசனத்தின் மேல கவனம் இருக்கும். சோத்திரம். அதை ஆண்டவர் அனுமதிக்கல அவங்களுக்கு. மற்றதெல்லாம் அனுமதிச்சு வச்சிருந்தார். கவனிக்கிறீங்களா? அனுமதிக்காத ஒன்றை அவன் என்ன செய்கிறான்? தேவன் அனுமதிக்காத ஒன்றை எடுக்கிறான். அதான் இச்சை. இந்த உலகத்துல அநேக காரியங்களை தேவன் நமக்கு அனுமதிக்கல. நல்லா வாய் திறந்து சொல்லணும். தேவன் அனுமதிச்சதெல்லாம் இச்சை கிடையாது. சொல்றது விளங்குதாங்க? உனக்குன்னு ஒரு வேலை கொடுத்துருக்கிறார், அது இச்சை இல்லை. இனி இன்னொரு வேலையை தேடுற பத்தியா? பெருசா அதை விட அவங்கள பார்த்து அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. கவனிக்கணும். கண்ணு இழுக்குது பயங்கரமா. போய் முகம் கழுவிட்டு வாங்க வசனம் படிக்கும்போது. பிரைஸ் எல்லாம் சோத்திரம். வசனம் போகாது உள்ள. அதனால தான் சொல்றேன், எல்லாரும் நல்ல வசனம் கேட்கணும். ஒன்றும் தப்பே இல்லை. ஏதாவது ஒரு சூழ்நிலை உட்காந்துருக்கு, மயக்கம் வரலாம், ஒரு மாதிரி இருந்தால் போயிட்டு வந்தீங்கன்னா உடனே ரிலீஃப் கிடச்சிரும். அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா ரிலீஃப் ஆகிடும். சோத்திரம், அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா இன்னொரு வேலையின் மேலே நீ ஆசைப்படுற, இச்சிக்கிற இல்லையா? அது இன்னும் நல்லா போன சம்பளம் கிடைக்குமே, இன்னும் உயர்வா இருக்கலாம், இன்னும் மேன்மையோட, ரைட்டு. ஆனா அதை தேவன் எனக்கு அனுமதிக்கிறாரான்னு ஜெபம் பண்ணி கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. இதை தான் கர்த்தர் வச்சிருக்கிறார் நமக்கு.
சொல்றது விளங்குதாங்க? இதுதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். இது எனக்கு ஓகேவா ஆண்டவரே? ஆனா நம்மளே மனசுல அதை எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு, எடுத்துக்கணும்னு இச்சிச்சுட்டு, ஆண்டவர் ஓகே சொல்லிட்டாரு, நீயே போய் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் உனக்கு ஒரு வேளை அதை அனுமதிக்கல அப்படின்னா நீ விட்டுறணும். உனக்கு வேற வழி வச்சிருப்பார். வேற என்ன வச்சிருக்கிறாரு அதில் தான் போகணும். அது இல்லாம நீயா போய் எடுத்துக்கிட்டீங்கன்னா இச்சை அங்கதான் சிக்குள்றோம், அங்கதான் பாவமா மாறுது. அது ஒரு வேளையிலிருந்தே ஸ்டார்ட் ஆகும். அது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு துணையை நீ தேடுற அப்படின்னா நீயா இச்சிச்சு எடுத்துக்கிறது வேற, தேவனா உனக்கு கொடுக்கிறது வேற. சொல்றது விளங்குதாங்க? நீ இச்சித்து எடுத்துக்கொள்றது பாவம். சொல்றது விளங்குதாங்க? நீ இச்சையோ நீயா எடுத்துக்கொள்றது பாவம். அது தேவன் எனக்கு அனுமதிக்கிறாரா, தேவ சித்தமா, தேவ நடத்துதலான்னு ஜெபம் பண்ணி நமக்கு ஒரு துணையை தேர்ந்தெடுக்கிறோம் பார்த்தீங்களா? அப்ப ஏன் சிக்கிக்கிறோம், போய் மாட்டிக்கிறோம்? ஹலோ, கவனிக்கிறீங்களாமா? பொருளாசை, பெரிய ஆளாகணும், அதாகணும், இதாகணும். என்ன பண்றோம்? நிறைய நேரங்கள்ல நம்மளா இச்சையில என்ன பண்றோம்? பல காரியங்கள் மேல இச்சையில போயிட்டு கடன் வாங்குறோம், தேவையில்லாத ஆடம்பரங்களை செய்கிறோம். ஹலோ, விளங்குதா? சத்தியத்தை கவனிக்கணும். அப்ப எங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. நம்ம தான் இதுக்கு இடம் வழி கொடுக்கிறோம். மனுஷனுக்குள்ள இதுதான், இது இயற்கையாவே இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? உனக்கு கொடுத்த மனைவி உனக்கு அது இச்சை இல்லை, அது தேவன் கொடுத்தது. உனக்கு அடுத்த கணவர் இச்சை இல்லை, அது தேவன் கொடுத்தது இல்லையா? உனக்கு கொடுத்த வீடு அது இச்சிக்கிறத்தக்கதில்ல, அது தேவன் கொடுத்தது. அடுத்து உன் மனைவி விட்டுட்டு இன்னொருத்தரை பார்க்கிற பாரு, உன் கணவரை விட்டு இன்னொருத்தரை பார்க்கிற பாரு, தேவன் அனுமதிக்காம வாலிப வயதிலே நீ உன்னை தேர்ந்தெடுக்கிற பாரு. இங்கதான் பாவம். மறுபடியும் இடம் கொடுக்கிறோம். ஒரு வருமானத்திலிருந்து, ஒரு வேலையிலிருந்து, ஒவ்வொரு விஷயத்திலுமே தேவன் அனுமதிக்காததை நம்ம சூஸ் பண்றோம் பாருங்க, போய் தொடரோம் பாருங்க. இங்க தேவன் அனுமதிச்சதா அது ஆதாம் ஏவாளுக்கு? சொல்லுங்களேங்க, இல்ல. அப்ப பண ஆசைனாலும் இது எனக்கு வாய்ப்பு, இது இல்லைன்னா என் பொழப்பு இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? இச்சையினாலதான் தேவன் அனுமதிக்காத ஒரு பொருளை அவங்க எடுத்துக்கிறாங்க, ஒரு காரியத்தை செய்யறாங்க, நிறைய விஷயங்களை. சொல்றது எத்தனை பேருக்கு விளங்கு? ஒரு கோபம் கூட எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எப்படி வருது அது அப்படின்னு பாருங்க. ஒருத்தன் நம்மளை பேசிட்டான் இல்லையா, எதிராக பேசிட்டான், ஏதாவது பண்ணிட்டான் அப்படின்னா நமக்குள்ள என்ன வருது? என்ன? அதான் இச்சை, தான் அப்படின்ற ஒரு எண்ணம். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? தான் அப்படின்ற ஒரு எண்ணம், அதுதான் இச்சைன்னு சொல்லப்படுது. என்ன எப்படி அவன் பேசலாம், அதன் மூலமாகத்தான் கோபம் ஸ்டார்ட் ஆகுது. ஆண்டவர் அதனாலதான் உன் கோபத்தை என்ன பண்ணிரு, விட்டுரு அப்படின்றார். அவன் பேசினா பேசிட்டு போறான், திட்டினா திட்டிட்டு போறான், ஏதாவது பண்ணா பண்ணிட்டு போறான். நீ என்ன பண்ணாத, வாய் திறந்து சொல்லுங்களேங்க. சத்தம் வரமாட்டேன் பிரதர் சைடில் நல்லா கையை உயர்த்தி சத்தமாக தான் சொல்லுங்களேன்டா. ஆமா, பிரைஸ் எல்லாம். ஆமா, அங்கதான் வருது பெருமை. எங்க வருது இல்லைங்களா? முதன்மையை தேடுகிறதுனால. எனக்கு ஒரு வேலையிலையோ ஒரு குடும்பத்தில் போறோம், அவங்க என்னை முதன்மைப்படுத்தல. புரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே போனோன்னு என்ன பண்ணுறோம்? முதன்மையை தேடி ஏதாவது சில இடத்துக்கு நம்ம போவோம். அங்கே போனால் நம்மளை கனப்படுத்துவாங்க, இப்படி செய்வாங்க அப்படி செய்வாங்கன்னு போவோம். ஏதோ உறவின் வீட்டுக்கோ நண்பர் வீட்டுக்கோ ஏதாவது ஒரு விஷயமா நீ போவ. அங்கே போகும்போது அவர்கள் உன்னை முதன்மைப்படுத்தாத போது அங்கே என்ன வந்துடுது? உனக்கு கோபம் ஒரு பக்கம் வருது. முதன்மையை தேடுற பாரு, எனக்கு முதன்மை அப்படின்னு தேடுறோம் பார்த்தீங்களா? அதே அவங்க கொடுக்காத ஒன்றை நம்ம முதலே நினைக்கிறோம். இச்சை அது. விளங்குதாங்க? நம்ம போறோம், அவங்களே நம்ம அழைக்கிறாங்க, அவங்களே நம்மளை கனப்படுத்திடுறாங்கன்னா வேற விஷயம். அதையே நீ ஆண்டவருக்கு கொடுத்துருன்றார் மகிமையை. அதுக்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்லி கர்த்தருக்கு மகிமையை செலுத்திடுன்றார். நல்லா தட்டி சொல்லணும் பலமா. விளங்குதா உங்களுக்கு? நீ தட்டுற தட்டில் பக்கத்தில் இருக்கிறாள் முழிச்சுக்கணும். ரொம்ப அழுத்தமா இருக்குப்பா, இது கொஞ்சம் லேசா பேசாதே. பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஒரு காரியங்களையும் நீங்க விளங்கிக்கணும். நம்ம
புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஒரு ஊழியம் இருக்குது, இங்கே முன்னாடி வரணும், நான் பாட்டு பாடணும், அல்லது நான் முன்னாடி நிற்கணும், எங்கள் சபையில் என்னை முதன்மைப்படுத்தணும். தேவன் தான் முதன்மையானவர். அப்போ இதை இச்சிக்கிறோம். சொல்றது விளங்குதாங்க? இதை கூட நம்ம என்ன செய்கிறோம்? வாயை திறந்து சொல்லுங்க. இதை கூட நம்ம இச்சிக்கிறோம். நான் இங்கே வரணும், நான் இங்கே நிற்கணும், நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். நமக்குள்ள இச்சை வரக்கூடாது. தேவனே நம்மளை நடத்தி கொண்டு வரணும். பாடுறதுக்கோ, ஜெபம் பண்ணுறதுக்கோ, காணிக்கை பாட்டு பாடுறதுக்கோ, ஊழியத்திலேயோ எதுலேயோ யார் கொண்டு வரணும்? கர்த்தர் அனுமதிக்கிற வரைக்கும் நம்ம காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். இல்லைங்களா? நல்லா கவனிக்கணும். நான் சொல்றது சத்தியம், நான் சொல்றது வசனம். அப்ப இதிலிருந்து நம்ம ஆண்டவர் நமக்கு சிலுவையின் மூலமாக விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் கூட நம்ம அதான் சொன்னேன், நான் முதல்ல இதை கொஞ்சம் நீங்க ஆராயுங்க எல்லாருமே. இதை நம்ம ஆராயாம போயிட்டோம்னாலோ, இதை நம்ம உணராமையே போயிட்டோம்னாலோ, இந்த பழைய மனுஷனுடைய அந்த பாவம், அதான் அந்த இச்சையில் உட்பட்ட அந்த பழைய மனுஷனுடைய பாவம் உள்ளுக்குள்ள இன்னும் ஆளுகை செய்து இதெல்லாம் யார் தூண்டுறது? தேவன் அனுமதிக்காததெல்லாம் நினைக்க செய்கிறது, எடுக்க சொல்றது யாரு? அப்ப இதை நம்ம உணர மாட்டோம். ஏசுகிட்ட வர நான் விசுவாசிக்கிறேன், ரைட்டு. விசுவாசம் என்பதே என்ன சொல்லுங்க? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். சொல்லுங்க சத்தமா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு போட்டிருக்கு. அப்போ விசுவாசத்தினால தான் ஒருத்தர் என்ன செய்யறான்? நம்ம ஆண்டவரை விசுவாசத்தினால நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப விசுவாசம் அப்படின்றது எது வரைக்கும் வரணும்? ஆண்டவர் சொல்றதையெல்லாம் கேட்கறது விசுவாசம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஆண்டவர் சொல்றதையெல்லாம் நம்ம கேட்கிறோம் பாத்தீங்களா? அதான் விசுவாசம். சொல்றது புரியுதாங்க? நம்ம அநேக நேரம் என்ன செய்யறது இல்லை, ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ரைட். எதுக்கு? என் தேவைக்கு விசுவாசிக்கிறேன், என் ஆரோக்கியத்துக்கு விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் அதான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், எந்த மட்டும் இவர்கள் என்னை விசுவாசியாது இருப்பார்கள். சொல்றது விளங்குதாங்க? எப்போ ஆண்டவர் சொல்லுகிறத மீறுகிறோமோ, விசுவாசிகள் கேட்கணும். நம்மெல்லாம் விசுவாசிகள் தானே? கையை உயர்த்தி பின்னாடி வரைக்கும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நம்மளாம் விசுவாசிகள் தானே? சோத்திரம். ஏன்னா இந்த சத்தியங்கள்லாம் தான் உனக்கு ஊசி போட்டால் கஷ்டமாக தான் இருக்கும். ஊசி போடுறது கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஊசி போட்டால் தான் ஜுரம் சரியாகும். மாத்திரை கசப்பாக தான் இருக்கும், மருந்து கசப்பாக தான் இருக்கும், பிள்ளை வாந்தி எடுத்துகிட்டே வரும், கொமட்டிக்கிட்டே வரும். ஆனால் என்ன பண்ணுவோம்? அந்த மருந்தை எப்படியாவது கொடுத்துருவோம், அந்த மாத்திரை எப்படியாவது போட்டுருவோம். ஏன்? இதே சாக்லேட் கொடு, நீ கொடுக்கவே வேணாம், கையில் வச்சிருந்தாலே பிடிங்க வாயில் போட்டுக்கும். சொல்லவே மாட்டீங்க. பின்னாடி ஒரு அல்லேலியா ஆமென் வரமாட்டேன்னு சத்தமாக தான் சொல்லணும். ஒரு சாக்லேட் கையில் வச்சிருந்தாலே அதுக்கு சிரிப்பு வருது, பிடுங்கிடும், அது பிரிக்கும். இல்லாட்டி யாராட்ட கொடுத்து எனக்கு இதை பிரித்து கொடுங்கன்னு கேட்கும். நான் சொல்றது விளங்குதாங்க? ஆனால் ஒரு மாத்திரையை கொண்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தெரியுது இது கசப்பு, வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கும். உள்ள பிடிச்சி என்ன பண்ணுறோம்? தலைகீழாக கவுத்து அந்த இதை வச்சு அதை வச்சு உள்ள திணிச்சு என்ன செய்யறோம்? குச்சி வச்சாது குத்தி உள்ள தள்ளி விட்டுறோம். எதுக்கு? அப்பதான் அதுக்கு போய் சுகமாகும். ஒரு அல்லேலியா சொல்லுங்களேங்க. நம்மளே என்ன பண்றோம்? ஒரு மாத்திரை போட்டு அப்படிதான் பண்றோம் இல்லையா? லெக் பீஸ் சாப்பிடும்போது இப்படி பண்றோமா? அப்படிதான் பண்றோம். அவர் பாடினார் பாருங்க அழகா அந்த பாடல்ல, அந்த சாக்லேட்டுக்கு ஒரு பாட்டு பாஸ்டர் பாடினாரு. மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள சண்டே ஈவினிங்கில் ஒரு சாக்லேட்டுக்கு தானே பண்ணார். ஏதோ ஒரு சாக்லேட் விளம்பரம் வருது, அது என்னம்மா பண்ணுறான் பாடுறான், அதை பார்த்தா நம்மளே வாங்கி சாப்பிட்றலாம் போல இருக்குது அப்படின்றார். நான் சொல்கிறது விளங்குதாங்க? அதுபோல தான். ஆனால் நல்ல சாப்பாடு அதெல்லாம் மற்றதெல்லாம் அப்படி எடுக்கும். ஆனால் இது கொஞ்சம் அப்படி தான் இல்லையா? ஒரு சீல் பிடிச்சிருக்குன்னா அதை கொஞ்சம் அப்படியே விட்டால் கொஞ்சம் அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது கிழிச்சு எடுக்கணும்னா வலி எடுக்கும் இல்லையா? வலிக்கும், ஐயோ வேண்டாம் வேண்டான்ட்டே இருப்போம். ஆனால் கிழிச்சு எடுக்கலைன்னா உயிருக்கே ஆபத்து. அது அதான் இச்சை பாவத்தை கொண்டு வரும், பாவம் மரணத்தை கொண்டு வரும் யாக்கோபு சொல்லுகிறார். அப்போ நம்ம இதை கிழிச்சு எடுக்கலை அப்படின்னு சொன்னால், இதை நம்ம ஆராய்ந்து இதை களைந்தெடுக்கலை அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய மரணம் சந்திக்கப்பட்டுருவோம். நீ நான் எதுக்கு வரோம்? பரலோகம் போகிறதுக்கு.
நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிறதுக்கு இல்லையா? அப்ப இதை இழந்துருவோமே. ஏதோ ஒன்று பிசாசு உங்க முன்னாடி இதை பார்த்துக்கமா, இதை வாங்கிக்கமா, ஆசீர்வாதமா, அதை வாங்கி இதை வாங்கிக்கன்னு சொல்லிட்டு, இப்போ சத்தியம் என்பது உங்களை குற்றப்படுத்தக்கூடியதல்ல. நல்லா கவனிக்கணும். சத்தியம் என்பது இப்போ உன்னை குற்றப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புற சத்தியம் அல்ல. உன்னை சரிப்படுத்துவதற்கு மருந்து கொடுக்கிறார் ஆண்டவர். இப்போ உனக்கு ஒரு கசாயம் கொடுக்கிறார். எதுக்கு? உன் வயிறு சரியில்லை அப்படின்னு இல்லையா? இப்போ நம்ம ஆத்துமாவுக்கு சிலதெல்லாம் சரியில்லாத உள்ள இருக்கு, அதுக்கு ஒரு கசாயம் கொடுக்கிறார். இதை சாப்பிடு, இதுல ஆத்துமா குணமடைகின்றார். கையை தட்டி சொல்லுங்க, விளங்குதா உங்களுக்கு? சத்தியம் என்பது யாரையுமே குற்றப்படுத்தி அனுப்புவதற்கல்ல, சரிப்படுத்தி அனுப்பக்கூடியது. ஒரு அல்லேலூயா ஆமென் சத்தமா சொல்லுங்க. அது சரிப்படுத்தக்கூடியதான். ஒண்ணு ஆண்டவர் எப்பவுமே யாரையுமே குற்றப்படுத்தி அனுப்பவே மாட்டார். சத்தியத்தை கண்டிப்பார். எச்சரிப்பெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறார், அநேக வார்த்தைகள் சொல்லியிருக்கிறார். ஆனா அங்கிருந்து வா அப்படிம்பார். அது அழகா இன்னும் ஏசாயால சொல்லுவார், உன் பாவம் சீ என்று இருந்தாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. பாவம் சகிக்க முடியாதா இருந்தாலும் பரவாயில்ல, வா என்னிடத்தில் மனம் திரும்பு, நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்ற. அப்ப உன்னை சரியாகத்தான் விரும்புகிறார் ஒழிய ஆண்டவர் உன்னை ஏதாவது குற்றப்படுத்தி இப்போ ஐயோ அப்படியா நான் இச்சைக்குள்ள இருக்கிறேனே, எனக்குள்ள இதெல்லாம் இருக்க தான் செய்யுது இல்லை. உன்னை குற்றப்படுத்தி நீ உன்னை சரிப்படுத்துகிறது தான் எப்பவுமே தேவனுடைய வேலை, நம்ம ஆண்டவருடைய வேலை. சத்தமாக தான் சொல்லுங்களேங்க. அப்போ இது கொஞ்சம் வேணும் நமக்கு, மற்றது தானாக நமக்கு வரும். நம்ம ஏன் பாவம் நமக்குள்ள அந்த பழைய அந்த இச்சை தான் நிறைய விஷயங்களை போய் நம்மளை மாட்ட வைக்குது. தேவன் அனுமதிக்காததை தொடுவது. சத்தமா சொல்லுங்க. சத்தமே வரலையாங்க, வாய் திறந்தான் சொல்லுங்களேண்டா. தேவன் அனுமதிக்காததை, அல்லேலூயா, அங்கதான் பிரச்சனையே வருது. சோத்திரம். அப்போ உலகத்தை ஆண்டவர் என்ன பண்ணுன்றாரு? உலகத்தை இச்சிக்காதே அப்படின்றாரு. உலகம்னா நீங்க எப்படி நினைச்சு கொள்ளக்கூடாது? இந்த வானத்தையும் பூமியும் நினைக்கூடாது. சோத்திரம். இதை பார்த்து நன்றி சொல்ல, ஆண்டவர் இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவரே சோத்திரம்னு பண்றோம். நல்லா கவனிக்கணும். வானத்தையும் பூமியும் படைத்தவரே உமக்கு சோத்திரம்னு டெய்லியும் சொல்லலாம். இரவுல ஆழ சூடியினையும் பகல ஆழ சந்தரையினும் படைத்தவரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவரே, கையை வைத்து சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்போ உலகத்தில் ஆண்டவர் படைத்து வைத்த படைப்பு இச்சை இல்லை. இந்த உலகத்துக்குள்ள மனிதர்கள் வாழ்றான் பாத்தீங்களா, இவன் மூலமா பிசாசு கொண்டு வந்ததான் இச்சை. அதுதான் பாவம்னு சொல்லுகிறார். உலகத்தில் உள்ளவைகள் அப்படின்றார் யோவான்ல. நீங்க வசனம் கொஞ்சம் அதிகமா இருக்கும், நம்ம அதை படிச்சாதான் உங்களுக்கு கொஞ்சம் விளங்கும் என்பதற்காக, புரிந்து கொள்ளலாம் என்பதற்காக, எல்லோரும் தெரிந்து கொள்வதற்காக தான் வசனங்களை கொஞ்சம் அதிகமா இருக்கும். நீங்க படிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 வாசிக்கும் பார்ப்போம். கொஞ்சம் வசனம் படிக்கிறவங்க வேகமா படிக்கணும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகள். வசனத்தின் மேல கவனம் வைங்க. பைபிள் எடுக்காதவங்க டிவியில பாருங்க தயவு செய்து. வசனம் இதுக்கு, இந்த காரியத்திற்கு வசனம் நீங்க பார்ப்பது ரொம்ப அவசியம். பாருங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, அழகா போடுறார் பாருங்க, மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டான. இதுதான் உலகத்தில் வந்து இருக்கின்றார். உலகத்தில் இச்சை இச்சையின் மூலமா உண்டாயிருக்கிற பெருமை, ஆசை, புரியுதுங்களா, கோபம், அப்புறம் சொல்லிக்கிட்டு விபச்சாரம், கலாத்தியர்ல சொல்லப்படுது. அது பின்னாடி நான் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. கலாத்தியர்ல அழகா கலாத்தியர்ல அதை கொண்டு வருகிறார். ஹலோ சொல்லுங்களேங்க. இது பதவி ஆசை, பொருளாசை, தான்றது முக்கியத்துவப்படுத்துவது, இப்படி நிறைய உலகத்துக்குள்ள மாம்ச இச்சையும் கண்கள் இச்சை இல்லையா அப்படி போட்டிருக்கிறார். அடுத்து சொல்றாரு பாருங்க 17ல, உலகமும் அதன் இச்சையும். இது பிதா உண்டாக்கலையா, அதை பிதா உண்டாக்கல. பிதா உண்டாக்குறது வானம் பூமி சந்திர சூரியன், நம்ம நல்லா இருக்கிறதுக்கு தான் படைச்சார். சொல்லவே மாட்டீங்க. உலகத்துக்குள்ள நிறைய தேவையற்ற விஷயங்களை மனுஷன் கொண்டு வந்திருக்கிறான். அதை தான் நீ சிநேகம் பாராட்டாதே அப்படின்றார், அதை தான் நீ நேசிக்காதே அப்படின்றார். சொல்லுங்களேங்க சத்தமா, நல்லா உயர்த்தி சொல்லுங்களேங்க. சரி, கீழே பாருங்க. உலகமும்
இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். என்றைக்கும் இவன் தான் நிலைச்சிருப்பான் அப்படின்றார். கையை தட்டி அல்லேலூயா. நீங்க என்னாகும் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, என்னாகவும் 11:4-5 பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களாய் இருந்தார்கள். நல்லா கவனிக்கணும். என்ன சாப்பாடு, எனக்கு பெருசா நல்ல சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா கூட இச்சையா, கொடுத்ததை சோத்திரம் பண்ணி சாப்பிடுன்றார் ஆண்டவர். கையை உயர்த்தி நல்லா சத்தமா சொல்லுங்க, நல்லா முழு பலத்தோடு சொல்லுங்க. எனக்கு என்ன கொடுத்துருக்கோ, எனக்கு என்ன ஆண்டவர் சாப்பாடு வச்சிருக்கிறாரோ, என் வீட்டுக்கு தகுதியானது என்ன வச்சுக்கிறாரோ, அவன் முந்திரி சாப்பாடா சாப்பிட்றான் இல்லையா? டெய்லி பிரியாணியா சாப்பிட்றவன் இருக்கிறான், டெய்லி ஆப்பிளும் அதை தான் விதவிதமாக வச்சு சாப்பிட்றவன்லாம் இருக்கிறான். சொல்லுங்களேங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கு டிவியில் பார்க்குறோம், இன்னைக்கு யூடியூப்பில் போடுறான், அதை சாப்பிடு இதை சாப்பிடு, விதவிதமாக சாப்பாடை காட்டுறான். கர்த்தர் நமக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறாரு, அதை ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பண்ணு, சோத்திரம் சொல்றது விளங்குதாங்க. இவங்க இச்சை உள்ளவர்களாக இருந்து எதை திரும்பி பார்த்தாங்க தெரியுங்களா? எகிப்தை திரும்பி பார்த்தாங்க. வாய் திறந்து சொல்லுங்க, எதை திரும்பி பார்த்தாங்க? எகிப்து. எகிப்து எதை குறிக்கிறது? உலகம். அதான் சொல்றேன், உலகத்தில் எல்லாரும் பண்றாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நான் பண்ணணும்னு நினைக்காத. ஆண்டவர் எனக்கு என்ன அனுமதிக்கிறார் சொல்லுங்களேங்க. வாய் திறந்து ஒரு அல்லேலூயா ஆமென். எனக்கு உலகத்தில் எனக்கு என்ன அனுமதிக்கிறார் ஆண்டவர்? அவங்க அப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்களே, நான் ஏன் பண்ணக்கூடாது? அவங்கெல்லாம் லெக்கின்ஸ் போடுறாங்களே, நான் ஏன் போடக்கூடாது? சர்ச்சில் போட்டு வந்துடுறோம். நான் என் வீட்டாளுக்கு வரைக்கும் சொல்ல தான் செய்கிறேன். உலகத்திலே சில பேர் சொல்கிறான், இது ஏன் போடுற, அதுக்கு நீ போடாமே இருக்கலான்றான். சொல்றது விளங்குதாங்க? ஹலோ, இன்னைக்கு புது மாடலாக வந்திருக்குது. ஜாக்கெட்டில் இங்கே ஓட்டை வந்திருக்கு, இங்கே ஓட்டை வந்திருக்கு, பின்னாடி பெரிய ஓட்டையாக இருக்குது. அவங்கெல்லாம் போடுறாங்க, நான் ஏன் போடக்கூடாது? போடு, நரகத்துக்கு போ. அவன் போவான், நீயும் போ. இதான் இச்சை. தேவன் உனக்கு அனுமதிச்சாரா? சொல்றது விளங்குதாங்க? நகை போடுறது தப்பில்லை, அழகா ஒன்று போட்டுக்கிறோம் வச்சுக்கிறோம், ரைட். ஆனால் அதையும் என்ன பண்ணுறோம்? இப்படியெல்லாம் தொங்க விட்டுக்கிறது, இந்த கவரிங் நகையெல்லாம் வாங்கி நிறையா மாட்டிக்கிறது. சோத்திரம் அல்லேலூயா. அலங்காரம், ஓவர் அலங்காரம் தான். அதுதான் அடுத்தவர்களை இச்சிக்க பண்ணுகிற மாதிரி வஸ்திரங்களை உடுத்துவது, அலங்காரம் செய்வது இல்லை. நான் தகுதியான வஸ்திரம், தகுதி, அதான் சொல்லுது இல்லை, தகுதியான அலங்காரம் உங்களுக்கு தேவை. பேதுரு சொல்றாருல்ல. அப்போ உலகத்தை பார்த்து நம்ம என்ன பண்றோம்? உடை அணிகிறோம், அலங்காரங்கள் பண்றாங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் கூட இங்க இல்ல, சர்ச்சுகள்லாம் வரும்போது தேவ பிள்ளை தான், தேவ தூதர்கள் தான் நிறைய பேர். எங்காவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது, வெளியில போகும்போது, சோத்திரம் வேலைக்கு போகும்போது, நீ தேவ தூதனா பிசாசான்னு தெரியாது. சொல்றது விளங்குதாங்க? ஆமா. இங்கிருந்து இது வரைக்கும் பூ வச்சு அல்லையில சொல்லுங்க, மையெல்லாம் அதை சொல்றாரு ஒரு பாசு, மைய ஏற்கனவே புருவ இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு இன்னொன்று பெருசா ஒரு கோடு, அல்லேலூயா. வாயெல்லாம் சாயம், முகத்தில் 7-8 டிசைன்ல பவுட்ரு. சோத்திரம் விளங்குதாங்க? ஏதோ ஒரு பவுட்ரு போட்டா அதில் ஒரு 7-8 டைப்பாக வாங்கி வச்சுட்டு, சோத்திரம் கைக்கு நகத்துக்கு மை, இந்த நகத்துக்கு மை, அதுக்கு டிசைனா. சொல்றது விளங்குதாங்க? எசபேல் அப்படிதான், அவ அலங்காரம் பண்ணிக்கிட்டு வரா பாருங்க. சொல்றது விளங்குதாங்க? ஒரு அளவுக்கு தான், அடுத்தவர்களை இச்சிக்கத்தக்கதாக பார்த்து, அப்பா பாத்தியா அது எப்படி நகை போட்டு போ, அந்த ட்ரெஸ்ஸை பாத்தியா, அது ஆளை பாத்தியா அப்படின்னு சொல்லாத அளவுக்கு தகுதியான வஸ்திரம். சொல்லுங்க. பேண்ட்டு கிழிச்சு விட்டுக்கிட்டு சின்னதா குட்டியூண்டு வெட்டி, எல்லாம் வெட்டி என்ன பண்றான், கடையில் வாங்கி அதை வெட்டி அதை இன்னும் சின்னதா தைச்சு என்ன பண்றான், போட்டுக்கிறது, டவுசரை போட்டுட்டு அலையிறது. சோத்திரம். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் நிற்கிறானுங்க ரோட்டில். சில பேர் பசங்களை பார்க்குறேன், பனினும் இல்லை, ஒன்றுமே இல்லை, காலையில் எழுந்திரிச்சு வந்திருக்கிறான் போல, இத்தினூண்டு டவுசர் போட்டுக்கிட்டு வெளியில் நின்று பல்ல விளக்கிட்டு, உடம்புல ட்ரெஸ் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல். விளங்குதாங்க? அப்போ அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஒருத்தனை பார்த்து இவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்கன்ட்டு நாமளும் ஒரு என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது.
அப்படி முடி இப்படி கொஞ்சம் வச்சுக்கிறது, தாடி, அப்புறம் இப்படி ஒரு கட்டிங் போடுறது, அப்புறம் இப்படி ஒரு கட்டிங் போடுறது. சொல்கிறது விளங்குதாங்க? அப்புறம் இப்படி ஒன்று வச்சுக்கிறது, விதவிதமா. ஏதோ தாடி வைக்கிறியா வச்சுட்டு போ, சோத்திரம். மீசை வைக்கிறியா வெய்யினாட்டி எடு, மீசை எடுத்துட்டு தாடி எடுத்துட்டு மீசை, இதெல்லாம் எங்கே பார்த்துக்கிறது? சொல்லுங்க. அதான் சொல்லுது, உலகம்னு சொல்லுது. ஐயோ, வாய் திறந்து சொல்லுங்க. அதுதான் உலகம்ப்பா, அதுதான்ப்பா, தேவனால் உண்டானதல்லப்பா அது. அப்ப இதுதான் இச்சை. அவங்கள பார்த்து நம்ம இச்சிட்டு என்ன பண்றோம்? தேவன் அனுமதிக்கால எடுத்து பிசாசு தான் பண்றான். தேவனுடைய சாயல் சரீரம் இது, தேவனுடைய ஆலயம் இது. சொல்றது விளங்குதாங்க? இது என்னது? தேவனுடைய ஆலயம். இதை என்ன பண்றோம்? இதை கெடுத்துக்கிறோம், இஷ்டத்துக்கு கெடுத்துக்கிறோம். ஹலோ, கையை உயர்த்தி நல்லா சத்தமா தான் சொல்லுங்க. இஷ்டத்துக்கு கெடுத்துக்கிறோம் நம்ம சரீரத்தை. பல பச்சை குத்திக்கிறான் நிறைய பேர். சர்ச்சில் நிறைய பேரை பார்க்குறேன். நம்ம சர்ச்சில் ரொம்ப கண்டிஷனாக வச்சிருக்கிறோம் சில விஷயங்களை. இங்கே ஒன்று போட்டுக்கிறான். உங்கள் சரீரத்தில் என்ன பண்ணாதீங்க, பச்சை குத்தாதிருங்கள்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு புது மாடலாக டாட் டூட்டு மாதிரி என்ன பண்ணுறான், ஏதோ சொல்கிறான். அதை உள்ளுக்குள்ளெல்லாம் போட்டு வச்சுக்கிறானா என்னமோ தெரியல. அன்றைக்கி ஒரு தண்டையார்பேட்டையில் ஒரு பையனை பார்க்குறேன், சர்ச்சில் இப்படி போட்டு வச்சுருக்கிறான். அவன் வேற முன்னாடி மைக் எடுத்துகிட்டு வந்துட்டும் போயிட்டு தான் இருக்கிறான். அப்புறம் கையில் ஏதாவது ஒன்று எல்லாம் என்ன செய்கிறாங்க, நம்மளுக்கு ஒர்ஷிப் பண்ணுறவங்களே போட்டுக்கிறாங்க. நான் ஏன் போடக்கூடாதுன்றான். நம்மால் ஒர்ஷிப் பண்ணுற அம்மா என்ன இருக்குது, 7-8 மேக்கப் 100 மேக்கப் போட்டு தான் வந்து அப்படி சிக்கு சிக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு, கம்மல் கலர் ஒன்று, எல்லாமே ஒரே கலர். மைக்கு மட்டும் அந்த கலரில் கிடைக்கல அந்த அம்மாவுக்கு. சோத்திரம். அவன் பூரா கருப்பாக தான் வச்சுருக்கிறான் மைக்கு. கிடச்சா விட்டா அதுக்கும் பெயிண்ட் அடித்து, ப்ளூ கலர் புடவைக்கு ப்ளூ கலர் ஒரு இதுக்கு மைக்குக்கும் ஒரு பெயிண்ட் அடித்து அந்த அம்மா வந்து பாட்டு பாடினாலும் பாடும். இல்லை பச்சை கலருக்கு பச்சை கலர் ஜிங்கு ஜாங்கன்னு வந்து அடித்தாலும் அடித்து பாடினாலும் பாடும். அவங்கெல்லாம் அவங்க என்ன பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தூதர்களா? நம்மளால் அதான் பார்க்குறோம். அவங்கெல்லாம் அவன் பாட்டு ஏதோ பாடுறான். அவன் ஆண்டவர் அனுப்பிச்சாரா? ஆண்டவர் இறங்கி வந்த தூதன் அவனை ஏன் பார்க்குற? வேதத்தை பாருங்க, மோசையை பாரு, ஆபிரகாமை பாரு, பவுலை பாரு, பேதுருவை பாரு, ஒழுங்கா வாழ்ற தேவ மனிதனை பாரு. உருப்படாதவனை ஏன் பார்க்குற? சொல்றது விளங்குதாங்க? ஒழுங்கா ஊழியம் செய்கிற ஆளை பாரு, கையில் ஏதோ டேக்க போட்டு பாடுறவனை நீ ஏன் பார்க்குற? சோத்திரம். அல்லேலூயா. அது பாருங்க, எல்லாம் போஸ், சினிமா நடிக்கிறது மாதிரி போஸ் கொடுக்கறத பார்க்கணும். டைட்டில் வேற புதுசு புதுசாக டைட்டில் கொடுக்குறான். அப்போ சில பேர் அதில் இழுப்புண்டு போகிறாங்க. வருத்தமாக இருக்குது. சில மூத்த ஊழியர்கள் கூட, நல்ல ஊழியர்கள் கூட என்ன பண்ணுறான், அப்படிலாம் போட்டால் தான் மக்கள் பார்ப்பாங்கன்னு அவங்களே ஏதாவது பண்ண வைக்கிறான். சட்டையெல்லாம் கழட்டி விட்டுட்டு ஒரு பனியனை மாதிரி போட்டுட்டு அப்படி ஒரு போஸ் கொடுத்து ஒரு பாட்டு, என்ன அடுத்த பாட்டு ரிலீஸ் ஆகுதான், படம் ரிலீஸ் மாதிரி போயிட்டு இருக்குது. இப்போ எல்லாம் ஆண்டவர் வரும்போது தான் தெரியும். ஆண்டவர் இப்படி ஆராதிக்க சொன்னார் நம்மளை. ஆண்டவருடைய ஆராதனை எப்படி இருக்கு வேதத்தில்? கேருபீன்களும் சேராபீன்கள் எப்படி ஆராதிக்குதான்? செட்டைகள் அடிச்சு அப்படி முகத்தை மூடி சேலைகளில் கத்த பரிசுத்தர் 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 அப்படின்னு அப்படி செட்டைகளை விரிக்கிறாங்க. நல்லா வாயை திறந்தா சொல்லுங்க, நல்லாதான் கையை உயர்த்தி சொல்லுங்க. அப்படிதான் கேராபீன்கள் சேராபீன்கள் முகத்தை மறைச்சுக்கிட்டு ஆண்டவர் அப்படி ஆராதிக்குது. 24 மூப்பர்களும் தலையில் இருக்கிற சிங்காசனத்தெல்லாம் கழட்டி வச்சுட்டு சாஷ்டாங்கமா விழுகிறாங்க ஆண்டவருடைய பாதத்தில். அதான் ஆராதனை. அப்படிதான் தேவனை தொழுது கொள்ளணும். சொல்லுங்களேங்க, வேறு விதமா இருக்கிறத பார்க்காத. உலக பிரகாரமா அதான் பண்றாங்க. இன்னைக்கு நிறைய வருது, ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. எட்டி உதைக்கிறான். ஒரு ஃபாரின்ல ஏதோ ஒரு கருப்பர் மத்தியில் ஏதோ ஒரு தென்னாப்பிரிக்காவில் ஊழியங்கள் பண்ற ஒரு நபர் எட்டி உதைக்கிறான். அது ஒரு அபிஷேகமா. எல்லாத்தையும் வரவங்களாம் என்ன பண்றான், எட்டி உதைக்கிறான். கீழே அபிஷேகம் விழுந்துடுறாங்க. நல்ல அற்புதம் நடக்குதுன்ற அவனே டயா புயான்னு குதிச்சு புல்பிட்டெல்லாம் தள்ளி விட்டுறான். சோத்துறான். தட்டினா விழுகிறான், தண்ணி ஊத்துறான் விழுகிறான், துணியை தூக்கி போட்டா விழுகிறான். கூட்டத்தை வச்சு என்ன பண்றாங்க இன்னைக்கு? அவங்க ஏதோ மாயாஜால வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் வரும்போது அதெல்லாம் தெரியும். ஒரு அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் பார்த்து ஐயோ என்னமோ நடக்குதுன்னு பார்க்காத. நீ இயேசுவை பாரு, உனக்கு எல்லா அற்புதங்கள் அவரே செய்வார்.
சத்தியத்தை விளங்குங்க. இன்னைக்கு இதிலிருந்து கொஞ்சம் விடுதலையாக பார்ப்போம். ஆமென், அல்லேலூயா. பிசாசு இன்னைக்கு உலகத்தில் இப்படியெல்லாம் உலகத்தை சபைக்குள்ளேயே கொண்டு வர பார்க்குறான். எல்லாம் வட்டிவங்களில் திணிக்க பார்க்குறான். என்ன பண்ணுறது? விசுவாசிங்க அங்கே கவர்ந்தெழுக்கப்படுறாங்களே, இவனை பார்க்குறாங்களே அவனை பார்க்குறாங்களேன்னு சர்ச்சிலையும் சில பேர் வேலை காட்டுறாங்க. லைட்டை போட்டுக்கிறாங்க, அடி புகை விடுறாங்க. சோத்திரம், அல்லேலூயா. ஆசீர்வாத ஜெபம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு என்ன பண்ணுறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க. சோத்திரம், தப்பில்லை. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் தான். சொல்லுங்களேங்க, நம்ம தேவனுடைய பேர் ஆசீர்வாதத்தின் தேவன் தான். அவருக்கு அநேக பேரில் ஒன்று ஆசீர்வதிக்கிற தேவன். இதில் என்ன பெரிய ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்காம விட்டுற போகிறார்? சொல்லுங்களேம்மா. இன்னைக்கு நூதனங்களாக உலக கடைசி காலம் பயங்கர மோசமாக போகுதுங்க. சென்னையில் ஒரு ஃபேமிலி ஒரு ஆளை போட்டு தள்ளி அவங்கள கறி வெட்டி பிரியாணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பிடிச்சிருக்கிறாங்க டிவியில். கொடுமை என்னெல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க. நல்லா செஞ்சு சாப்பாடை கலரிட்டு இருக்குது. அது அந்த நேரத்தில் யாரோ தகவல் கொடுத்து போய் பிடிச்சிருக்கிறாங்க பிரியாணி செய்து. ஐயோ, சொல்ல முடியாத கடைசி காலம் பயங்கர மோசமாக போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இன்னைக்கு சத்தியங்களை கேட்டு இதிலிருந்து விடுதலையாகி மீட்கப்படுவதற்கு நம்ம ஆயத்தமாகணும். சத்தமாக தான் கையை வைத்து சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்போ உலகத்துக்குரிய இந்த மாதிரி காரியங்கள்லாம் தேவன் அனுமதிக்காதது. நாம் என்ன பண்ணக்கூடாது? தேவன் அனுமதிக்காது. எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு அனுமதிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறேன், எனக்கு அனுமதிச்ச மாதிரி நான் தலைவாரிக்கிறேன், எனக்கு அனுமதிச்ச மாதிரி நான் நடந்துக்கிறேன், எனக்கு அனுமதிச்ச மாதிரி நான் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு அனுமதிச்ச மாதிரி இந்த உலகத்தெல்லாம் வாழ்ந்துக்கிறேன், எனக்கு அனுமதிச்ச மாதிரி ஒரு திருமணம் பண்ணிக்கிறேன், எனக்கு அனுமதிச்ச மாதிரி ஒரு வீட்டில் குடியிருக்கிறேன் அல்லது வீடு வாங்கிக்கிறேன், எனக்கு அனுமதிச்ச வேலைக்கு நான் போகிறேன், அனுமதிச்ச மாதிரி இந்த உலகத்தான் செய்கிற மாதிரி செய்யாத, அவனை மாதிரி பெருமையை முக்கியத்துவத்தை தேடாத, முதன்மையை தேடாத. ஒரு அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி முழு பலத்தோடு. இன்னைக்கு உலகம் பல விதத்தில் பிசாசு வஞ்சிக்கிறான். இதில் ஜெயம் இல்லைன்னா கஷ்டம். இதெல்லாம் இச்சையிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சோத்திரம், சொல்லது விளங்குதாங்க. ரெண்டாவது காரியத்தை பார்த்தீங்கன்னா பொருளாசை. என்ன ஆசை? பொருளாசை. தேவன் அனுமதிக்காதது. பணம் தேவையா? எது வேணான்றார் ஆண்டவர்? பண ஆசை கூடாதுன்றார். சத்தமாக சொல்லணும். என்ன தேவை? பணம் தேவை. எது தேவையில்லைன்றாரு? பண ஆசை தான் எல்லாவற்றுக்கும் தேர்ன்றார். நீங்கள் 1 தீமோத்தேயுவில் பாருங்க, 6ஆம் அதிகாரம் 9, 10 வேகமாக படிங்க பார்ப்போம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். இச்சைகளிலே விழுகிறாங்க. ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவன், பண ஆசை உள்ளவன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பொருள் ஆசை தான் சிக்கல் என்றார். பண சிக்கல் இல்லை. அது மேல நீ ஆசை வைக்க. அது உலகத்தில் தேவைக்காக மனுஷனால் உருவாக்கப்பட்டது இல்லையா? தேவன் அதை நமக்கு வேண்டியதை ஆசீர்வதிச்சு நமக்கு கொடுப்பார். அது மேல நீ என்ன பண்ணாத. எந்த நேரம் பணம் பணம் பணம், பணத்து மேலே ஆசை மோகம் கூடாது. சொல்லவே மாட்டீங்க. சத்தமா கையை உயர்த்தி பணம் பணம் பணம்னு வேலை 24 hours. பண ஆசையினால தப்பான விஷயங்களை செய்யக்கூடாது. அது யோசுவால பாருங்க, 7ஆம் அதிகாரத்தில் 11ஆவது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. வேகமா வாசிங்க. 7:11 யோசுவா 7:11. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்தது பண்டமாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டு. களவு செய்து வஞ்சித்தாங்க அப்படின்றார். அதை அவன் எடுத்தவன் சொல்லும் போது என்ன சொல்றான் பாருங்க. 21 வாசிங்க. 21 வேகம். கொல்லையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பணத்தின் மேல இச்சை இருக்கக்கூடாது, ஆசை இருக்கக்கூடாது. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவை இருந்துட்டு போட்டோம், அது இருந்துட்டு போட்டோம். வீட்டில் ஒரு கோடியே வச்சிரு பீரோல, இல்லை வீட்டில் வச்சிரு. நகைகள் இருந்துட்டு போட்டோம், வீடு இருந்துட்டு போட்டோம். அதை நீ என்ன பண்ணாத, இச்சிக்காத. இது என்ன வாழ வைக்க நம்பாத. இல்லை ஒன்றுமே இல்லைப்பா, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஏதோ ஒரு 10 ரூபா இருக்குது, 100 ரூபா இருக்குது, இல்லை அதுவும் இல்லைப்பா. சோத்திரம்.
அதனால என்ன பண்ணாத, அதை பெறுவதற்கு வேற எந்த விதத்தில் இச்சிக்காத. கர்த்தர் நாளைக்கு எனக்கு வேண்டியதை அவர் தருவார், இன்னைக்கு வேண்டியதை எனக்கு அவர் தருவார்னு விசுவாசத்தோடு ஓடு. களவுன்றார், இச்சித்து எடுத்தது என்ன செய்யறாரு? களவு, திருடனே அப்படின்றார். அப்புறம் வஞ்சித்த அப்படின்றார், அதனால தான் ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்லுவார், வஞ்சிக்காதீங்க அப்படி, பண விஷயத்தில் மட்டும் வஞ்சிக்காதீங்க பாரு. நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள் அப்படின்றார்ல, எதினாலே? காணிக்கையிலும் தசம்பாகத்திலும் தானே என்னை வஞ்சித்தீர்கள் அப்படின்றார். அநியா சப்பரால் பணத்தை வஞ்சித்தாங்க. வஞ்சித்து நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தது என்ன? பரிசுத்தாவி துக்கப்படுத்தினது என்ன அப்படின்னு பேதர் கேட்கிறார். வஞ்சித்தல், அதான் பண விஷயத்தில் தான் நம்ம வஞ்சிப்போம் பாருங்க. ஆண்டவருடைய காரியத்தை கூட வஞ்சிச்சிருவோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார் வஞ்சித்தீங்கன்றார். இருதயத்தில் வஞ்சை, அது எது வருது? இச்சையினால தான். ஐயோ இது கொடுத்துட்டா, இது நான் தான், நான் என் உழைப்பு, என் பணம், நாளைக்கு எனக்கு அப்படின்னு ஒரு இச்சை வருது. அதில் தேவனுக்கு அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதை வஞ்சிக்க கூடாதுன்றார் ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க, நல்ல கையை உயர்த்தி தான் சொல்லுங்களேன். வஞ்சிக்காத, திருடக்கூடாது, களவு செய்யாத, பண ஆசையினால என்ன பண்ணாத. அநேகர் என்ன பண்றாங்க சொல்லுங்க, என்ன பண்றாங்க? திருடுறது. திருட்டு வேலை பண்ணக்கூடாது, இச்சித்து என்ன பண்ணக்கூடாது. இது ஆமாம், ஒரு பொருள் இருக்குது, எங்காவது அப்படியே வேலைக்கு போயிட்டு வரோம், பார்க்குறோம், ஆஹா இது சூப்பராக இருக்கே அப்படின்னு எடுத்து பேக்கில் விட்டு வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. யார் பார்க்க போகிறா அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? எடுத்து பேக்கில் போட்டு வந்துடக்கூடாது. அடுத்தவன் சொன்னாலும் செய்யக்கூடாது. சில பேர் வேலைக்கு போவோம், ஓனர் சொல்லுவான் தூக்கி போடி அவ்வளோ அப்படிமா, நான் செய்ய மாட்டேன். இல்லையா? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, நான் செய்ய மாட்டேன் அந்த வேலையை. சோத்திரம் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? திருட்டு வேலையை நான் செய்ய மாட்டேன், களவு வேலை நான் செய்ய மாட்டேன். அது எதனால? இச்சையினால தான் வருது. அது ஒன்று, அது என்னங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை. இதுதான் பாவம். சத்தமாக சொல்லுங்க. வீட்டுக்காரர் இல்லாத நேரத்தில் அப்படி பாக்கெட்டில் ஒரு 100 ரூபா எடுத்துக்கிறது. சோத்திரம் இல்லையா? சோத்திரம். நீங்களாம் அப்படி இல்லை, நான் வெளியில் இருக்கிறவங்கள தான் சொல்கிறேன். ஹலோ, சொல்கிறது விளங்குதாங்க? அப்படியே உருகிறது ஒரு 500, அப்படியே உருகிறது ஒரு 100. சோத்திரம் சொல்லுங்க, விளங்குதா இல்லையா? உனக்கு தெரியாமல் எக்ஸ்ட்ரா ஒருத்தங்க காசை கொடுத்துட்டாலும் என்ன பண்ணணும்? திருப்பி கொடுக்கணுங்க. ஐயோ எச்சா இருக்குதுங்க, இது அதிகமாக நீங்கள் தெரியாமல் கொடுத்துருக்கீங்க. உலகத்தான் கூட பாருங்க அப்படி கொடுக்குறான். ரோட்டில் பெருக்கிற பொம்பளை நகை பணம் 10 லட்சம் 50 லட்சமாக கிடக்குது, தூக்கிட்டு போயிட்டு அதை இச்சித்து ஓடி போய் வீட்டில் ஒளிச்சு வச்சுக்கல பாருங்க. ஐயோ யார் பணமோ, யார் பெத்த பிள்ளையோ பாவன்ட்டு அது என்ன பண்ணுது? யார் போட்டாங்களோ, என்ன கஷ்டப்படுறாங்களோ, என்ன மனசு கஷ்டப்படுதோன்னு கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்குது. அப்போ வாங்குறவனுக்கு வயிற்றில் பாலை வாத்த மாதிரி இருக்காது? அம்மா கவனிக்கிறீங்களா இல்லையா? வசனத்தின் மேலே கவனம் இருக்கா? நீங்கள் வந்து உட்கார்ந்தது பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் ஆராய்ச்சி வசனத்தை கேட்டு ஒப்பு கொடுக்குற பாரு, அதுதான் முக்கியமே உனக்கு. நீங்கள் வந்துட்டதுனால எல்லாம் நடந்துரும் நினைக்கக்கூடாது. அது பாரம்பரியமாக போயிடும். விளங்குதாங்க? அடுத்த நான் காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 3வது காரியம், தாவீது பச்சையபாலை இச்சித்து எடுத்துக்கொண்டான், தேவன் அனுமதிக்காதது. சொல்றது விளங்குதாங்க? களவு ஆண்டவர் அனுமதிக்காதுன்னா களவு செய்வது, வஞ்சிப்பது, பணத்தை திருடுவது, வேறு விதமாக சம்பாதிக்க முயற்சி பண்ணுவது, இச்சையினால. சொல்லவே மாட்டீங்க. நல்லா விளங்குதா உங்களுக்கு? ஆமாம், வேறு விதமாக சம்பாதிக்க தேவன் அனுமதிக்கல. தேவன் உனக்கு தருவார் வேண்டியது. சொல்றது விளங்குதாங்க? அதில் தான் நீ நிற்கணும். கள்ளத்தராசு ஆண்டவருக்கு பிடிக்காது. சத்தமாக கையை உயர்த்தி சொல்லுங்க, எது பிடிக்காது? கள்ளத்தராசு ஆண்டவருக்கு பிடிக்காது. அப்போ நம்ம அதில் செய்யக்கூடாது. ஆண்டவர் கொடுத்தது வச்சு நான் வாழ்வேன், திருப்தியாக வாழ்வேன், மன நிறைவோடு வாழ்வேன். அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். இச்சித்து வேற பணத்துக்காக ஆசைப்பட்டு இச்சையினால திருட்டுத்தனமான வேலைகளை, வேறு விதமான வேலைகள்லாம் செஞ்சு சம்பாதிக்க முயற்சி பண்ணக்கூடாது. சோத்திரம் நல்லா விளங்குதா இல்லையா? நான் சொல்றது கையை உயர்த்தி நல்லா தான் சொல்லுங்களேங்க. சத்தமே வரலையாடா உங்களுக்கெல்லாம்? ரொம்ப பெருசாக சொல்கிற நீ. அல்லேலியா. முன்னாடி இருக்கிற ஆளு பலமாக சொல்ல வேண்டாமா? அல்லேலியா. முன்னாடி இருக்கிற ஆள் தான் சத்தம் வரணும். இங்கே 4-5 பேர் சோத்திரம். நீங்கள் வந்து அவங்கெல்லாம் சொல்லுவான்னு உட்காந்துட்டு அவங்களுக்கு அல்லேலியா போட்டுருக்கிற மாதிரி இருக்கு. சோத்திரம். பிரைஸ் எல்லாம். ஆமாம், தாவீது என்ன பண்ணாரு? மனைவி இருக்கு, அனுமதிக்காதது. இன்னொரு வீட்டு மக, இன்னொரு வீட்டில் குளிச்சுட்டு இருக்கிற அம்மாவை எட்டி பார்க்குறான்.
உனக்கு வீட்டில் ஆள் இருக்கும்போது நீ இன்னொரு வீட்டு ஜன்னல் எட்டி பார்க்கறது, அவன் சொல்கிறான் பாரு, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினால் அடுத்தவனுடைய பெண்ணை நான் பார்ப்பது எப்படி? யோபு கேட்கிறாருல்ல, விளங்குதாங்க? உனக்கு அனுமதி இருக்கும்போது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் என்ன பண்ணக்கூடாது? அடுத்தது ஆண்டவர் அனுமதிக்காததை எட்டி பார்க்க கூடாது. மாம்சத்தில் வர்றா அழகா இருக்கு, நம்ம ஒய்ஃபை விட அது சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒரு பொம்பளை நீ பார்த்தா முடிஞ்சுது, அவளோடு விபச்சாரம் செய்யாயிற்று. என் கணவரை விட அவர் நல்லா இருக்கிறான்னு பார்த்தா விபச்சாரம் செய்யாயிற்று. வாலிப பிள்ளைகள் உங்களுக்குன்னு அனுமதிக்கிற வரைக்கும் எதை இச்சையோடு பார்க்க கூடாது, தம்பிகளும் பார்க்க கூடாது இச்சையோடு. சொல்றது விளங்குதாங்க? சபைக்குள்ள வந்தா என்ன பண்ணணும்? இச்சையின் ஆவிகள் உள்ள இருக்குது பாருங்க, அப்போ அது வரும்போது நீ சாகடிக்கணும். வாய் திறந்து சொல்லுங்க, இச்சைக்கு இடம் கொடுக்காத. பார்க்கறது ரொம்ப டேஞ்சர். செல்லு பார்த்தேன்னா உனக்கு ஆபத்தை. இச்சையை தூண்டிக்கிட்டே தான் இருக்கக்கூடிய காரியங்கள் 2 நல்லது வரும், 10 உருப்படாதான் வரும். நீ அதை பார்க்கவும் மாம்ச இச்சையை தூண்டிக்கிட்டே தான் இருக்கும். நீ இந்த மாதிரி வசனத்துல எல்லாம் விடுதலையா ஆக முடியாது. ஹலோ, விளங்குதா இல்லையாங்க? கையை உயர்த்தி நல்லா சத்தமா சொல்லுங்க. 11 வரைக்கும் 12 வரைக்கும் ராத்திரி உட்காந்து பாரு. சோத்திரம். ஆள் இல்லாதப்பெல்லாம் உட்காந்து செல்லில் நோண்டு, டிவியில் போடுறான் பாட்டு. சொல்றது விளங்குதாங்க? அது என்ன வரிகள் அப்படின்னே யோசிக்காம பார்க்குறான். என்ன உடைகள் போட்டாடுறாங்க, எவ்வளோ அசுத்தமா அருவருப்பாக தானே இருக்கு. சொல்றது விளங்குதாங்க? ஹலோ, ஆமாம். இச்சையோடு நீ எதை பார்த்தாலும் அவுட்டு, உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அப்போ இதெல்லாம் உள்ளுக்குள்ள தந்திரமா ஆண்டவர், அதுதான் நமக்குள்ள இருக்கிற பாவம். இதுதான் ஆண்டவர் நமக்கு மன்னிச்சிருக்கிறாருங்க. வாய் திறந்து சொல்லவே மாட்டீங்க. கையை உயர்த்தி நல்லா சத்தமாக சொல்லணும். சோத்திரம். கவனமான பிள்ளைகளாக இருக்கும். சோத்திரம். அப்போது கீழே ஒரு சில வசனங்களை சொல்லி கடைசியாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வேகமாக வாசிங்க. இதிலிருந்து நம்ம விடுதலை ஆக்குவதற்காக கலாத்தியரில் ஒரு காரியத்தை நம்ம பார்த்துட்டு சில வசனங்கள், முக்கியமான வார்த்தைகள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை நான் சொல்லி ஜெபிக்கிறேன். கலாத்தியர் எடுத்துக்கொள்ளுங்க, 5ஆம் அதிகாரம். ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம அந்த மாம்சத்தின் கிரிகள்னு சொல்கிறாருல்ல, அதை இந்த இச்சைக்கு உட்படுத்தி தான் அங்கே அழகாக சொல்லுவார். நீங்கள் வாசித்து பாருங்கள். இது எல்லாமே அதில் உள்ள வர அடக்கம் தான். அப்போ இதிலிருந்து நம்ம எப்படி ஆகிலும் தேவ பிள்ளைகள், நீங்கள் இதை விளங்கி கொண்டு எதெல்லாம் இச்சை எனக்குள்ளே மீண்டும் தூண்டப்படுது, எனக்குள்ளே வருது, இதை தேவன் அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை அகற்றுகிற பிள்ளைகளாக, அதுக்கு இடம் கொடுக்காத பிள்ளைகளாக, அது இயேசுவின் நாமத்தினால் அதன் மூலமாக ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாக மாற மாற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை வெற்றியின் வாழ்க்கையாய் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 19 பாருங்க. 19 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம. நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா, எல்லாமே இதுக்குள்ள அடங்கி இருக்குன்னு. அதுதான் பவுல் இங்க சொல்றாரு பாருங்க. விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை அவங்க சுதந்தரிக்க மாட்டாங்க அப்படின்றார். இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு பாருங்க. 16க்கு வாங்க, 16வது வசனத்துக்கு வாங்க. பின்னும் எல்லாருமே வாசிங்க பாப்போம். பின்னும் நான் எல்லாரும் வாசிங்க. மைக்கை இறக்கி கொஞ்சம் வச்சு வாசி, எல்லாரும் வாசிக்கலாம். அதை பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்ற. பாத்தீங்களா எப்படி நடந்துக்கோ? ஆவிக்கேற்றபடி, ஆவிக்குரிய பிள்ளைகளா, தேவனுடைய பிள்ளைகளா நீ நடந்துக்கோ. ஐயோ, எங்க சத்தியத்தை கேட்டு நடப்பேன்ற மாதிரி கேட்குறீங்களா? சொல்லுங்க. அல்லேலூயா. பரலோகம் போயிடுவோமா? நம்மெல்லாம் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா போவையான்றவங்க பலமான ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமா. அப்போ ஆவிக்கேற்றபடி நடந்தா எதை நிறைவேற்ற மாட்டேன்? மாம்ச 17 சொல்றாரு பாருங்க அழகா. ஆனா நீ ஆவிக்கேற்றபடி நடக்காதபடி அப்படின்றார். ஆனா கீழே அழகா சொல்றாரு, விளக்கம் சொல்றாரு பாருங்க. மாம்சம் என்ன பண்ணும்? ஆவிக்கு விரோதமா. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகும் இச்சிக்கிறது. இச்சித்துட்டே இருக்கும், போராடும். ஹலோ,
சத்தமா சொல்லுங்க. மாம்சம் என்ன பண்ணுமா? ஆவிக்கு விரோதமா இச்சி ஆவியை வந்து அடக்கி அது என்ன பண்ணுமா? மாம்சத்தை இச்சையை வெளிப்படுத்தி பாவம் செய்ய வைக்குமா? ஆனா நீ ஆவியில மாம்ச இச்சையை நீ அடக்கிற மனுஷனா மாறுன்றார். கையை தட்டி சொல்லுங்க தம்பிகளா. புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு பாருங்க ரோமர் 7 கூட பாருங்க அழகா பவுல் ஒரு 7:7 சொல்றாரு பாருங்க ஒரு வசனம். ரொம்ப முக்கியமான வார்த்தை, அதை எடுத்து பாருங்க. நம்ம சண்டேவாவது 8:30 மணிக்காவது கேட்டு வந்துருங்க வேலைக்கு, சரியா? சண்டே ரொம்ப முக்கியம், ரெகுலராக அப்படி போகக்கூடாது. ஒரு 1/2 hour கூட டைம் கேட்டு வந்துருங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாய பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாய பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று. நல்லா கவனிங்க. பாவம் இன்னதென்று நியாய பிரமாணத்தில் அறிந்தேன் என்று மற்றபடி அறியவில்லை. இச்சையாது இருப்பாயாக என்று நியாய பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேன். கவனிச்சீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இச்சை பாவம்னு வேதம் இச்சிக்காதேன்னு சொல்றாரு ஆண்டவர். பிறனுடைய மனைவி இச்சையாது இருப்பாயாக, பிறனுடைய மாட்டை இச்சையாது இருப்பாயாக, வேறொருத்தனுடைய பொருளை இச்சையாது இருப்பாயாக, வேறொருத்தனுடைய பணத்தை இச்சையாது இருப்பாயாக. வாயை திறந்து சொல்லுங்க. அப்போ இது என்னன்னு பாவம், அவங்க ஆண்டவர் அதை சொல்லலைன்னா எனக்கு பாவம்னு தெரியாம போயிருக்குமே அப்படின்றார். இச்சை பாவமா அப்படின்னு தெரியாம போயிருக்கு எனக்கு. ஆண்டவர் சொன்னது நியாயப்பிரமாணத்தின் மூலமா சொன்னதுனால நான் தெரிஞ்சுக்கிறேன் இச்சை பாவம். வாயை திறந்து சொல்லுங்களேங்க. இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பேருக்கு மண்டையில் ஏறலை, உள்ளே போக மாட்டேங்குது, வேறு ஏதாவது தான் எதிர்பார்ப்பாங்க. சோத்ரம் அல்லேலூயா. ஆண்டவர் நீ என்ன எதிர்பார்த்தாலும் இதை செஞ்சீங்கன்னா அதெல்லாம் தானாக உனக்கு சரியாகும். ஸோ இச்சையினால் எங்கே தவறி இருக்கிறோம், இச்சையினால் எதில் தடுமாறி இருக்கிறோம், இப்போ அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு நீ சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுத்தா கர்த்தர் உனக்கு கிருபை செய்வார். இதை சொல்லிட்டு கலாத்தியரில் அழகாக கீழே சொல்கிறார், எடுத்து வாசிங்க 24வது வசனம். 24. நான் வசனத்தை கோடிட்டு காட்டுறேன், எல்லாமே நீங்க கவனித்துக் கொண்டிருக்கலாம் பாக்கியவான்கள். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும். நம்ம தேவ பிள்ளையா இருந்தா, நீ கிறிஸ்துவனுடையவனா இருந்தா, ஹலோ நான் சொல்றது விளங்குச்சா உங்களுக்கு? நீ கிறிஸ்துவுடையவனா இருந்தா, நீ தேவ பிள்ளையா இருந்தா என்ன பண்ணுவ? மாம்சத்தையும் ஆசை இச்சைகள் என்ன பண்ணுவ? சிலுவையிலே அறைந்திருப்பார்கள் என்றார். கையை தட்டி சொல்லுங்கள் அல்லேலூயா. இப்போ ஒரு வேளை நீங்க அறியாம இருக்கலாம், அறிஞ்சும் தவறு செஞ்சுட்டு இருக்கலாம் நமக்குள்ள. இப்போ இந்த சத்தியமே எனக்கு ஆமாங்க விளங்கலை, புரியல, ரைட். இப்போ அறிஞ்சு நீ அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு உனக்கு உணர்த்துறாரு. 2, நீ அறிஞ்சிருந்தும் கூட இன்னும் அதில் கொஞ்சம் என்ன பண்ணுது, அது மேற்கொண்டுட்டே இருக்குன்னா இன்னைக்கு நல்ல தெளிவாக நீ என்ன பண்ணக்கூடாது, அறிஞ்சு நம்ம முழுசும் அதிலிருந்து வெளியில் வரணும். எக்காரணத்தை கொண்டு இதில் நான் விழுந்துட்டேன்னா தேவன் எனக்கு வச்சுருக்கிற பெரிய ஆசீர்வாதம் போயிடும். ஒரு அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா, சோத்திரம் அல்லேலூயா. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணணுமா சொல்லுங்க. இதெல்லாம் என்னது, எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டார். மாம்சத்தின் கிரிகள் எல்லாம் இச்சையிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்றார். அப்போ இது என்ன பண்ணுங்கன்றாரு, சிலுவையில் ஆணி அறைஞ்சிருப்பாங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்றார். இன்னொரு வசனம் எபேசியரில் சொல்றாரு பாருங்க, 2:3 வாசிங்க. எபேசியர் 2:3. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே. இதுதான் ரொம்ப முக்கியமான வசனங்கள். ஒரு 4-5 வசனம் மட்டும் சொல்லிட்டு ஜெபிக்க விரும்புறேன், கவனிச்சு கேளுங்க தயவு செய்து. 3வது வசனமா, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும். அவர்களுக்குள்ளே அப்படின்னா உலகத்தார் எல்லாரும் இருந்தாங்கல்ல உலகத்துக்குள்ள. ஹலோ கவனிங்க, ஒரு அல்லேலூயா ஆமென் ஏதாவது சொன்னீங்கன்னா தான் அடுத்து நான் போறேன். உலகத்துக்குள்ள இருந்தோம்ல, அவர்களுக்குள்ளே, புரியுதா உங்களுக்கு? அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி ஒண்ணுமே வித்தது ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. அப்பதான் நீ விளங்கிட்டேன்னு புரியும். முற்காலத்தில் அப்படின்னா ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி, அவங்களுக்குள்ள நம்ம வாழ்ந்த போது, தேவனை அறியாத வரைக்கும் உலகத்துக்குள்ள நம்ம வாழ்ந்த போது, முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நாமளும் எப்படிதான் இருந்தோம், மாம்ச இச்சைகளின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். நரக ஆக்கினி தண்டனைக்கு தான் நம்ம ஆளா இருந்தோமா. மாம்சமும் மாம்சத்தின் சுபாவம், புரியுதுங்களா உங்களுக்கு? மாம்சம் மனசு விரும்புறதெல்லாம் செய்யறது. மாம்சம் என் மனசு என்ன நினைக்குதோ செய்வேன். அப்படி இல்லை, தேவன் என்ன நினைக்கிறாரோ, தேவன் எதை அனுமதிக்கிறாரோ அதான் விசுவாசம். கடைசி வரைக்கும் கர்த்தர் அனுமதிக்கிறத மட்டும்தான் செய்யணும்.
அனுமதிக்கிறத நம்ம எப்போ மீறுகிறோமோ அது இச்சை, அதுதான் பாவம். அங்கே தான் மரணம் நமக்கு வரும். அங்கே உள்ள பிசாசும் வந்துடுவான். ஐயோ சத்தமா நல்லா தான் சொல்லுங்களாம்மா, நான் சொல்கிறது விளங்குதா இல்லையா? இது ஆரம்பத்திலிருந்தே உண்டானது. இதுக்கு தான் இயேசு வந்து உனக்கு எனக்கு பலியானார். அப்போ இயேசு வந்து பலியானது நிறைய பேர் என்ன சொல்கிறான், எனக்கு வீடு தருவார், கோடீஸ்வரன் ஆக்குவார், பெரியவனா, அதெல்லாம் ஆக்குவார். முதல்ல இது வேணுமே. நீ வீடு வாசலை வச்சுட்டு நாளைக்கு இதெல்லாம் தூக்கி என் வீட்டை எல்லாம் மூட்டை கட்டி உன் நகையெல்லாம் மூட்டை கட்டிட்டா பரலவும் போவேன். அண்ணா கயிறோட அறுத்து விட்டு தான் உன்னை அனுப்ப போகிறான் நாளைக்கு. வாய் திறந்தான் சொல்லுங்களேங்க, கையை உயர்த்தி தான் சொல்லுங்களேங்க, பலமாக தான் சொல்லுங்களேங்க. இந்த உலகத்தில் உனக்கு வாழ்றதுக்கு தேவை அது கொடுக்கிறார். பரலோகத்துக்கு போறதுக்கு அது செல்லாது. பரலோகத்துக்கு போறதுக்கு இங்கே வச்சுக்கிற பணம், நீ சம்பாதிக்கிற பொருள் செல்லாது. இந்த சத்திய வசனத்தின்படி நடக்கிற பாரு, அதுதான் பரலோகத்துக்கு போறதுக்கு செல்லும். இந்த பூமியிலையும் நம்ம சம்பாதிக்கிற ஆசீர்வாதம் அப்படி நம்ம வாழ்ந்தோம்னா தேவனாலேயே நமக்கு கிடைக்கும். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இச்சித்து எடுக்கிறது இல்லை. ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார், இச்சித்தை எடுத்தான். அவரே ஆசீர்வதிச்சாருங்க. ஈசாக்கு ஆசீர்வதிச்சார் 100 மடங்கு. தேவனே ஆசீர்வதிச்சாரு. நீ சொல்ற கேட்கறத பார்த்தா நீ ஆசீர்வாதம் பெற மாதிரி கேட்கல. தம்பிகளா வாயை திறந்து அப்பா இடிச்ச புலி மாதிரி உட்கார்ந்து இருக்க கூடாதியா. நல்லா ஒரு அல்லேலி ஆமேன்னு சொல்லு. பிரைஸ் தி லார்ட். ஆமா. அடுத்தது சொல்றாரு பாருங்க. அடுத்தது எபேசியர் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய இதனுடைய ஜாயிண்ட் வசனம் தான் அது. சரிங்களா? இதனுடைய ஜாயிண்ட் வசனம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே. எல்லாத்திலும் நீங்க தெளிவா பாருங்க, அங்க இச்சைன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நல்லா கவனிக்கணும் வசனத்துல. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய. அப்ப எல்லாமே முந்தின நடக்க பூராமே எதுக்கு உட்பட்டது? இச்சைக்கு உட்பட்டதுன்ற. இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் நீ என்ன பண்ணு? கலைந்து போட்டு. என்ன பண்ணுன்றாரு? கலைந்து போட்டு. துணியை கலைந்து போடுற மாதிரி உன் பழைய மனுஷனை உனக்குல இருந்து கலைந்து போடுன்றார். ஏமா ஒரு அல்லேலி ஆமேன்னு சொல்லுமா, விளங்குதா? என்ன பண்ணு? பழைய மனுஷனை கலைந்து போடு, இச்சையின் மனுஷனை கலைந்து போடுன்றார். களை எடுத்து போட்டுட்டு இப்ப என்ன பண்ணு? உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. உள்ளத்திலே இருதயத்துக்குள்ள கவனிக்கணும். என்ன? ஐயோ ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும். மெய்யான நீதி, பரிசுத்தத்திலும். பரிசுத்தம், தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மெய்யான நீதி. புரியுதுங்களா உங்களுக்கு? மெய்யான நீதி, பரிசுத்தமான தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீ தரித்துக்கொள். விளங்குதா? பழைய மனுஷனை என்ன பண்ணு? பழைய மனுஷனை கழட்டி போட்டுட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் வாழ்கிற உள்ளத்தில் புதிதான ஆவி உடையவர்களாகி புதிய மனுஷனை தரித்துக்கோ அப்படின்றார். கிறிஸ்து இயேசு நம்மை புதிய மனுஷனா மாத்தி இருக்கிறாரா? சொல்லுங்களேங்க. நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டின்னு சொல்லணும். எனக்குள் பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின. கையை தட்டி சொல்லுங்களேங்க. பழசு போயிடுச்சுனாவே பிசாசு போயிட்டான்னு அர்த்தம். உனக்கு மந்திரம் பண்ணால் எடுபடாது, சூனியம் பண்ணால் எடுபடாது, எந்த ஆவியும் உன்னை தாக்காது, உலகத்தில் எந்த வல்லமை உன்னை பாதிக்க முடியாது. பழைய மனுஷன் செத்துட்டான்னா, பழைய மனுஷனை நீ கலைந்து போட்டீன்னா உள்ளுக்கு புதிய மனுஷன் கிறிஸ்து இயேசு உன்னை ஒன்றுமே டச் பண்ண முடியாது. சொல்கிறது விளங்குதா? சொல்கிறது விளங்குதாங்க? பழைய மனுஷனை நீ உள்ள சரக்கை ஏற்றி வச்சுக்கு மறுபடியும் அவனுக்குரிய காரியங்களுக்கு இடம் கொடுக்கும்போது தான் எவனாவது முன்னாடி பண்ணதெல்லாம் உன்னை வந்து அடிக்கும். அதுதான் உனக்கு எல்லாம் உலகத்தில் தீமை, அசுத்தம், பில்லி சூனியம், அது இதுன்ற பற்றியா இதெல்லாம் உன்னை வந்து அப்போ தான் பாதிக்கும். புதிய மனுஷனை எதுவுமே பாதிக்கவே பாதிக்காது. நீ புதிய மனுஷனை தரித்திருக்கிறீங்களாமா? தரித்து கொள்ற விரும்புகிறீங்களா தம்பிகளா? நல்ல சத்தமாக கையை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமாம், தொடர்ந்து கீழே பாருங்க. 1 பேதுருக்கு வாங்க. அழகா 1-2 வசனம், இன்னும் 2 வசனங்கள் தான் நான் சொல்லி ஜெபிக்கிறேன். 1 பேதுருக்கு வந்துருங்க. 1:14 சொல்றாரு பாருங்க. இன்னும் 2 வசனம், 3 வசனம் வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். கொஞ்சம் கூர்ந்து கவனி. 1 பேதுரு 1:14. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமை. எல்லாமே பாருங்க, முன்னே முன்னே அப்படிதான் சொல்றாங்க. முந்தின, முன்னே இல்லையா? சொல்லுங்களேங்க.
ஆமா, என்ன சொல்றாரு பேதுரு சொல்றாரு, முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த அறியாம தான் உலகத்தில் அப்படி இருந்தோமா, அறியாமையினால தான் செஞ்ச, தெரியாம நம்ம அதுல வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்றாரு. இச்சைகளின்படி இனி நடவாமல், இனி நடக்காத, முன்னாடி அறியாம நடந்த, இப்ப என்ன பண்ணாத, நடவாமல், இனி நடவாம கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து என்ன பண்ணு, தேவனுக்கு கீழ்ப்படி. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டு வந்த இச்சைகளின்படி இனி நடக்காத. அல்லேலியா சொல்ல மாட்டீங்களே, சத்தமாக தான் சொல்லுங்களேங்க. முன்னே அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி என்ன பண்ணாத, நடக்காம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடன்னு சொல்லுது. ஆண்டவர் சொல்றதா கேட்டு நட. பழைய மனுஷனை கொன்று சாகடி, தப்பே இல்லை. பழைய மனுஷன் செத்தான்னு சொல்லு. பழைய பாலாஜி செத்தான், பழைய முருகன் செத்தான். சத்தமாக தான் சொல்லுங்களேங்க. ஆமாம், எனக்குள்ள பழைய ஆள் செத்தான் அப்படி தான் சொல்லுவேன் டெய்லி. பழைய மனுஷன் செத்தான், சிலுவையில் மறிச்சிட்டான். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், இனி நான் அல்ல இயேசுவே. தட்டி பாடுங்க பாப்போம். ரொம்ப உற்சாகமாக பாடுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பண்ணால் ஃபாதர் வருத்தப்படுவார். இனி நான் அல்ல இயேசுவே, இனி நான் அல்ல இயேசுவே, கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து அடைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து அடைந்துள்ளது. இனி நான் அல்ல இயேசுவே, சொல்லுங்க, இயேசுதான் என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1-2 ரொம்ப முக்கியமான வசனம். இதுவும் கூட நீங்கள் பாருங்க, 10வது வசனத்துல சொல்லுவோம். முன்னே நீங்கள் எல்லாத்துலேயும் முன்னே தான் சொல்லுவார். நான் காமிச்ச அத்தனையிலையும் என்ன இருக்கு? முன்னே. சத்தமாக சொல்லுங்க, முன்னே. இப்போ இல்லை, இப்போ வேணாம் அப்படின்றார். முன்னே இருந்தையா, இப்போ வேணாயா. முன்னா அப்படிலாம் கோபக்காரையா, இப்பெல்லாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் சூப்பர் சாட்சி இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. முன்னே நான் ஒரு உருப்படாத வேலையில் அந்த திருடுறது அப்படி இப்படி வேலையெல்லாம் இருந்தேன். இப்போ அதெல்லாம் விட்டு ஆண்டவருக்காக. முன்னே நான் ஒரு கோயில் பூசாரியாக இருந்தாங்க, இப்போ இயேசுவுக்கு பூசாரியாக மாறிட்டேன். சொல்லுங்க அல்லேலூயா. முன்ன நான் ஒரு குடிகாரையா, இப்போ நான் அதெல்லாம் இல்லையா. முன்ன யாருக்கும் தெரியாமல் ஆன்சு பாக்கெல்லாம் போடுவையா, இப்போ நான் இல்லையா. வாய் திறந்து சொல்லுங்களேங்க. முன்ன யாராவது பேசுகிறாங்கன்னா ஒன்று விட்டுருவேன், இப்போ நீங்கள் அடிச்சுட்டு போங்கன்னு சொல்கிறேன். வாய் திறந்து சொல்லுங்களேங்க. ஐயோ, முன்னே அப்படி, இப்போ அப்படி இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. முன்னாடி யாராவது என்ன கனப்படுத்துவாங்களா, சொந்தக்காரன் மதிப்பானா, அவன் மதிப்பானான்னு பார்க்குறேன். யார் மதிச்சா மதிக்கான. கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க, போகிறேன், மொய் வச்சுட்டு சாப்பிட்டு வர போகிறேன். தோத்துறோம். அல்லேலூயா. வீடு கட்டியிருந்தாங்கன்னா போய் பொண்ணு மாப்பிள்ளை மனதார வாழ். பத்தியா, இதுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குது. அது புடவை பத்தியா ஓவராக பண்ணுதுங்க. காசு வந்துருச்சுல்ல, நம்மளை மதிக்க மாட்டேன்ட்டு ஆச்சா போச்சா நமக்கு எதுக்கு. ஐயோ, சந்தோஷமாக போ. பாவம் 100 வயசு அவங்க நல்லா வாழணும். ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதிங்க. சோத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்படின்ட்டு அவங்க போட்ட பிரியாணி சாப்பிட்டு பேசாம்பா. ஒரு வீடு கட்டிக்கிறாங்களா, போ, வீட்டை ஆசீர்வதிச்சு சாப்பிட்டு வா. பத்தியா, இதுக்கு எங்கே வாழ்வு வந்துருச்சுன்னு தெரியல. வீடு வாங்கிருச்சு போல இருக்கு. இதுக்கு எங்கே வாழ்வு வந்துருச்சு இல்லை, ஏதோ புது வண்டியில் போகுது. சோத்திரம் இப்படியே சொல்லக்கூடாது. இல்லையா சொல்லுங்க. முன்னே அப்படிலாம் சொல்லுவேன், இப்போ அப்படிலாம் இல்லை. சொல்லுங்களேன் வாயை திறந்து. எனக்கு ஒரு இடத்துல ஒன்று பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, இது ஒரு என்ன யோசிச்சாங்களோ தெரியல. திடீர்னு எனக்கு ஒரு ப்ரேயரோ முக்கியமான இதெல்லாம் ஒரு ஊழியர் கூட்டத்தில் கொடுப்பாங்க. அதை கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சோத்திரம் அல்லேலூயா. மறந்து விட்டாங்களா இல்லை வேணும்னே நிப்பாட்டிட்டாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஏன் நிப்பாட்டிங்கன்னு கேட்கவே இல்லை. அமைதியாக சோத்திரம் பண்ணிட்டு 2 வருஷம் போயிடுச்சு. 3ஆவது வருஷம் அந்த இடத்துல இல்லை. நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. 3ஆவது வருஷம் ஆண்டவரே அதை வடசேனையில் கூப்பிட்டு கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அவங்களா வெளியில் இன்னொரு இடத்துல என்னை கூப்பிட்டு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவங்க சும்மா சின்ன ஒரு 10 நிமிஷம் காரியம் கொடுக்க வேண்டியதை எனக்கு 2 மணி நேரம் பொறுப்பு முன்னாடியே நிற்கக்கூடிய
நானே மொத்த ஊழியர் கூட்டத்தையும், அது 30 பேர்கிட்ட, இது 150 பேருக்கு முன்னாடி நல்லா தட்டியிருக்கலாம். விளங்குதா உங்களுக்கு? ஃபுல்லாக லீட் பண்ணி நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பொறுப்பு ஆண்டவர் தூக்கி கொடுத்தார். பொறுமையாகவே இருக்கு. ஆண்டவரே நம்மளை கனப்படுத்துவார். ஒரு அல்லேலியா சொல்லுங்களேங்க. ஆமாம், ஆண்டவர் நம்மளை கனப்படுத்துகிறவர். நம்ம விரும்பக்கூடாது எதையும். சோத்திரம், அல்லேலூயா. எனக்கு இது இல்லை, அது இல்லை, இது இல்லை. சில பேர் சண்டை போட்டு வேணான்னு போகிறது உண்டு, கோச்சுக்கிட்டு வேணான்னு போகிறது அது உண்டு. நான் அப்படி போகல. அல்லேலூயா. அவங்களா சிலதெல்லாம் பறிச்சுக்கிறது இருக்குது இல்லை. ஆனால் இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களே திரும்பவும் கூட்டு கொடுக்குறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அது தானாக தான் எல்லாம் நடக்கணும் மொழியே. நம்ம என்ன பண்ணக்கூடாது? தேடக்கூடாது. முன்னாடி போகணும், ஏன்னா இப்போ இது பண்ணல நினைக்கக்கூடாது. இதெல்லாம் பழைய மனுஷன் முன்னாடி தான் அப்படி சொல்லுங்க, முன்னே தான் அப்படி. நாங்கள் சொல்லலைங்க, நான் முன்னாடி தாங்க அப்படி. இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என் பொண்ணை இப்போ ஒய்ஃப் அடிச்சு அடி வாங்கிக்கிறேங்க, நான் முன்னாடி தாங்க ஒய்ஃப் அடித்தேன். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ தான் அடிக்குதுங்களே எல்லாம். சோத்திரம், அல்லேலூயா. நீங்கள்லாம் இல்லை, நம்மெல்லாம் அடிக்கக்கூடாது. அடிச்சா பரலாம் போக முடியாது. சோத்திரம், பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. வீட்டுக்காரனை வாடா போடான்னு கூப்பிட்டா பரலவும் போக முடியாது. ஹலோ, சொல்ல மாட்டேறீங்க, சத்தம் வரமாட்டேங்குது. வாய் திறந்தாலே முன்னதானே அப்படி. இப்போ சொல்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க. நான் உங்களை தானே கேட்குறேன். முன்னதான் அப்படி, இப்போ 4 பேர் தான் வாய் வருது, மற்றவங்க எல்லாம் மறுபடியும் மண்டை தான் ஆட்டுறீங்க. நான் கேட்கறது விளங்கலையா? இங்கே இருக்கிறீங்களா இல்லையா? முன்னதானே அப்படி, இப்போ அப்பா 4 தரம் கேட்டால் தான் சொல்கிறேன். இதையே விளங்குச்சா? சத்தியம் புரிஞ்சுதா இல்லையா? சோத்திரம். இன்னொரு அந்த ஒரு வசனத்தை வேகமா படிச்சிருங்க. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதும் அவருடைய ஜனங்களாய். முன்னே அப்படி இல்லை. நீ தேவனுடைய பிள்ளையா இல்ல, விக்கிரகத்தை பிசாச கும்பிட்டு இருந்த. இப்ப தேவனுடைய பிள்ளையா மாறிட்டியே, நீ தேவனுடைய ஜனமா மாறிட்டியேன்றார். முன்ன நீ தேவனுடைய பிள்ளை இல்லை, இப்ப நீ ஆண்டவர் பிள்ளை தானே. ஆண்டவர் நீ தெரிஞ்சுக்காம இங்க வந்து உட்காரவே முடியாதுங்க. ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை முன்குறிச்சு இந்த 6000 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்து நீ 30 வயசுல வந்திருக்கலாம், 40 வயசுல வந்திருக்கலாம், 50 வயசுல வந்திருக்கலாம், பிறந்தோனி சர்ச்சுக்கு வந்திருக்கலாம். தேவன் தெரிந்து கொள்ளாம நீங்க உள்ள வரல. அப்ப தேவன் உன்னை தெரிஞ்சிருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னே உனக்கு சிலுவையிலே மறிச்சிட்டார் அவர். ஒரு அல்லேலூயாம்மா. நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்போவாது ஒரு அல்லேலூயா சொல்லுங்கம்மா சத்தம்மா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. விழிப்பு வந்துருச்சுல்ல. வாசிங்க அதை. முன்னே இரக்கம் இல்லாதவர்கள், இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள். முன்னே நம்ம ஆண்டவர்கிட்ட இரக்கம் இல்ல, இப்பொழுதும் இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சையை விட்டு விலகு. ஆத்துமாவுக்கு விரோதமா போர் செய்தான், சண்டை போடுதான், யுத்தம் பண்ணுதான். ஆத்துமாவை கொல்றதுக்கு இச்சை. எப்படி வெயிட்டாக இருக்குது பாருங்க வசனம். வசனத்தை படிக்கும்போது இப்படி படிக்கணும். என்னமோ படிச்சுட்டு போகக்கூடாது வசனத்தை. ஒரு வசனத்தை ஒரு எழுத்துல கூட, ஒரு எழுத்தின் ஒரு உறுப்பின் எழுத்தாகியும் மாறாதுன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். வசனம் என்ன ஆகாதான்? ஒரு எழுத்து, ஆ அப்படின்ற எழுத்து கூட மாறாது, எல்லாம் நிறைவேறும்னு சொல்லியிருக்கிறாருங்க. அங்கே ஆழம் பாருங்க, எப்படி போடுறாரு பாருங்க பேதுரு. ஆத்துமா விரோதமாக போர் செய்கிற இச்சை. விளங்குச்சாங்க அது அப்படின்றார். கீழே சொல்றாரு பாரு, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். முதல்ல பார்த்தோம் கலாத்தியர்ல சிலுவையில் ஆணி அறைஞ்சிரு. எபேசியர்ல பார்த்தோம் புதிய மனுஷனை தரிச்சுக்கோ. எபேசியர்ல பார்த்தோம் புதிய மனுஷனை தரிச்சுக்கோ. பேதுருல பார்க்குறோம் நல்லடக்கையா நட, சோத்திர கீழ்ப்படி. புரியுதா உங்களுக்கு? நல்லடக்கையா அவர்களுக்கு முன்பாக நடந்து கொள் அப்படின்னு பார்க்குறோம். கொரிந்தியர்ல பாருங்க, கடைசி வார்த்தை நம்ம பார்த்து ஜெபிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 9:24-25. 1 கொரிந்தியர் 9
24, 25. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுறாங்க. ஆகிலும் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? ஒருத்தன் தான் பரிசு பெற முடியும். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், நீயும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடு. பந்தயத்திற்கு இதுதான் போராடுகிற முக்கியம். பாருங்க, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும். ஒரு பந்தயத்துக்கு அப்படின்னா ஓட்ட பந்தயமா இருக்கலாம், இல்ல மல்யுத்த பந்தயமா இருக்கலாம், ஃபுட்பால் பந்தயமா இருக்கலாம், கிரிக்கெட் பிளேயரா இருக்கலாம். ஹலோ, கவனிக்கிறீங்களா? அவன் எல்லாம் எப்படி இருப்பானா, எல்லாவற்றிலேயும் எல்லாவற்றிலும் இருமா. நான் வர்றதுக்குள்ள ஏமா ஓடுற வேகமா, எல்லாவற்றிலும் எப்படி இருப்பாங்க? வா பின்னாடியே வா, வாசி. எல்லாவற்றிலும் எப்படி இருப்பாங்க? எல்லாவற்றிலும் எப்படி இருப்பாங்க? வாயை திறந்து சொல்லுங்க. ஓடுற ரன்னிங் பண்றவன் என்ன பண்ணுவான்? கண்டதெல்லாம் குடிக்க மாட்டான். அந்த நேரத்தில் போட்டி இருக்குது, குடிக்க மாட்டான். வெளியில் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்குவான். உடம்புக்கு தேவையானதான் சாப்பிடுவான், தேவையில்லாத சாப்பிட மாட்டான். சொல்றது விளங்குதாங்க? ஒரு ஃபுட்பால் பிளேயர்னா அவன் அப்படிதான். பயிற்சி, என்னென்ன பயிற்சி. இந்த காலில் ஒரு பால் வந்தால் 30 பேர் பின்னாடி சுற்றினாலும் அந்த பால் அவன்கிட்ட கொடுக்க மாட்டான். எப்படி அவன் வலை பயிற்சி பண்ணுறான், உட்காந்து என்ன பண்ணுறான்? பந்தயத்துக்கு ஆயத்த வெற்றி பெறதுக்கு அவ்வளோ ட்ரைனிங் எடுக்கிறான். காலுக்கு வேலை கொடுக்குறானாங்க. காலை அப்படியே விட்டுட்டு மந்தம் முடிச்ச மாதிரி ஓடுறவன் ஓடி 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 பயிற்சி எடுக்காமல் அங்கே போய் ஜெயிக்க முடியாது. இந்த கால்பந்து வீரன் இங்கே பயிற்சி எடுக்காமல் கால் பூரா இறுகிடும். போய் அவன் இப்படி இப்படின்னா கால் சுலுக்கிக்கும். அவ்வளோ பயிற்சி எடுக்கிறவனும் ஒருத்தன் ஃபுட்பால் அடிக்கிறான், கால் பிடிச்சிக்கிச்சு, தோத்துரும். அலையில புரியுதுங்களா உங்களுக்கு? தூக்கி அடிக்கிறான் ஃபுட்பாலு, அது பிடிச்சிக்கிச்சு டக்குன்னு அவனுக்கு. இந்த இடத்துல பயங்கரமாக பயிற்சி எடுப்பான், கயிறு கட்டி இழுப்பாங்க காலை. புரியுதா உங்களுக்கு? கிரிக்கெட் விளையாடுறவன் எவ்வளோ பயிற்சி எடுக்கிறான். மல்யுத்தம் பண்ணுறவன் அவன் பந்தய பொருளை பெறதுக்கு, உலகத்தில் ஒரு பொருளை பெறதுக்கு அவன் இச்சை அடக்கத்தோடான். இச்சை அடக்கன்னா அதுக்கு தகுதியான வேலையை மட்டும் அவன் செய்கிறானா? இச்சை அடக்கன்னா அவன் இச்சை அடக்கத்தோட வாழ்றான் அப்படி சொல்ல வரல. அந்த வசனத்தின் அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? அதுக்கு தேவையான பயிற்சி எடுத்து அவன் அந்த பந்தய பொருளை ஜெயிக்கிறதுக்கு எப்படியாவது போய் களத்தில் நிற்கிறான்ல, அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்கன்றாரு. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி, அவங்க அழிவுள்ளது வாங்கி வச்சுட்டு உலகத்தில் ஒரு பெருமைக்கு நான் என்ன பண்ணேன், மல்யுத்தத்தில் ஜெயிச்சேன், கிரிக்கெட்டில் ஜெயிச்சேன்னு ஒரு கோப்பை வாங்கி கடைசியில் கத்துறாங்கல்ல. ஐயோ ஆமாமா இல்லையா சொல்லுங்க, சோத்துறோம். என்ன பண்றான்? குரல் கொடுக்குறான் இல்லையா? அது அழிந்து போகிறது பொருள். இது நாமோ சொல்லுங்க, நாமோ பின்னாடியே வாமா, நாமோ பின்னாடியே வா. நாமோ அழிவில்லாத கிரீடத்தை, அழிவில்லாத கிரீடமா நம்ம பெறக்கூடிய கிரீடம் எப்படி? அது வாங்க, உத்தமை உண்மை உள்ள நான் மகனே மகளே வான்னு சொல்லி ஆண்டவர் பரலோகத்துக்குள்ள போகும்போது உனக்கு ஒரு கிரீடம் வச்சு அனுப்புறாரா உள்ள. அழிவில்லாத நித்திய கிரீடங்க. அதான் நித்திய வாழ்வு உனக்கு ஓகே ஆயிடுச்சு. போ, இது அழிவே இல்லை, நித்திய நித்தியமா நீ வாழலாம். இங்கே இச்சை அடக்கத்தோட வாழ்ந்தா சோத்திரம். அல்லேலூயா. தாடி பல டைப்பாக மாறிடுச்சு. இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இங்கே வந்தோன்னு வெளிச்சத்தில் நல்லா தெரியுது. சோத்திரம். விளங்குதா உங்களுக்கு? அழிவில்லாத கிரீடம். சொல்லுங்க அல்லேலூயா. என்ன கிரீடம்? நீங்களும் நான் என்ன வாங்க போகிறோம்? ஆமாம், சத்தியம் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? சோத்திரம். அப்போ எல்லாத்துக்கும் அடித்தளம் என்னவா இருக்குது? பாவம் எங்கேருந்து சாட்டாது? ஆதாம் யாவால் இச்சித்து அங்கே வந்தது தான் இச்சையினால. அப்போ இச்சை எங்கே எதுனால வருது? புரிஞ்சுக்கணும். இச்சை வந்தாதான் பாவம். இச்சையே எதனால வருது? விட்டுங்க பார்த்தீங்களா சத்தியத்தை? இல்லை சொன்ன தேவன் அனுமதிக்காத, என்னது தேவன் அனுமதிக்காத எதையெல்லாம் நீ போய் தொடரையோ அதுதான் இச்சை. புரியுதா உங்களுக்கு? உனக்கு ஒரு வேலை இருக்குது, இன்னொரு வேலையை நீ முயற்சி பண்ணுற அப்படின்னா, இல்லையா? உனக்கு ஒரு திருமணம் அப்படின்னா, அது ஒரு பொண்ணு தேடுறோமோ மாப்பிள்ளை தேடுறோமோ அப்படின்னா, நீயா போய் இச்சையோடு ஒன்று எடுத்துக்காத, செஞ்சிடாத. தேவன் விரும்புகிறாரா? தேவ சித்தமா இது? தேவன் நடத்துதலாம் இதுன்னு கேட்டு செய்யு. ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். அதை கேட்காம நீயா போய் எடுத்துக்கிட்டேன்னா தான் இச்சை. ஆண்டவர் அனுமதிச்சு உனக்கு கொடுக்கல, அதில் தான் பாவம் உள்ள வந்துடுது, சிக்கல் உள்ள சோதிக்கப்படுற, அதில் தான் சிக்கல் வருதுன்றாரு. இப்போ இந்த மாதிரி எதெல்லாம் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? தேவன் அனுமதிக்காதெல்லாம் நான் எதெல்லாம் தொட்டுட்டாண்டவரே என்னை மன்னிங்கன்னு இப்போ கேட்க போகிறோம். பழைய மனுஷனை களைய போகிறோம். யாரெல்லாம் ஆர்வமாக இருக்கிறீங்க? யாரெல்லாம் ஆர்வமாக இருக்கிறீங்க? எல்லாரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. நல்ல ஒரு 10 நிமிடம் நல்ல ஜெபிக்க